सिद्धिविनायकमूर्ति की जय। सद्गुरु श्री अरुणगिरिनाथ स्वामी की जय। வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. இன்னைக்கு கந்தர் அனுபூதியில 23வது பாடல் இது. வரைக்கும் போன வகுப்புல முடிச்சிருக்கோம். இது ஜஸ்ட் பார்க்க ஆரம்பித்தோம். அது தட்ஸ் ஆஃப் நோ சிக்னிஃபிகன்ஸ். மாமி இதை பற்றியெல்லாம் விளக்கினா சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா அண்டு ஆகாமிய கர்மாலாம் பார்க்கலாம். இப்போ அது பாட்டுக்கு முழுசாக பொருள் பார்க்கலாம். அதாவது மனிதர்களாக பிறந்த நம்ம எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் இருக்கணும் வாழ்க்கையில். லோகாயுத வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்ம டே டு டே நம்ம வாழ்க்கை ஏதோ பிறந்தோம், ஏதோ படித்தோம், என்னென்னவோ சாப்பிட்டோம், வளர்ந்தோம், அப்புறம் கல்யாணம் பண்ணோம், குழந்தை குட்டிகள் இருந்தோம், இப்படி போயிட்டுருக்கு. தான் நம்முடைய நார்மல் லைஃப். ஓகே, இந்த லைஃப்லேயும் குறிக்கோள் வேணும். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை பிரயோஜனமே இல்லை. அதுவும் அந்தந்த பருவத்துக்கு தகுந்த குறிக்கோள் வேணும். பிறந்த குழந்தைக்கு அழுதா பால் கிடைக்கணுங்கிற குறிக்கோள் வேணும், அம்மா பால் கொடுக்கணும். அப்புறம் சிறு வயசில் நல்ல கல்வி அமையணும் அப்படிங்கிற குறிக்கோள் இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கல்வியெல்லாம் அமைஞ்சதுக்கப்புறம் நல்ல உத்தியோகம் வேணும், நல்ல மனைவி அமையணும், குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக சற்புத்திரர்களாக இருக்கணும். இப்படிலாம் எவ்வளோ இருக்குது. கடைசியில் எல்லாம் முடிஞ்சு நம்ம உயிர் உடம்பு விட்டு போகும்போது நமக்கு தோணும், முக்கியமான குறிக்கோளை மறந்துட்டோமே வாழ்க்கையில்னு. எல்லாருமே சிறு வயசுலேருந்து நம்ம எது நமக்கு குறிக்கோளாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த குறிக்கோளை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா நமக்கு நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸ் இப்போ ஹியூமன் பீயிங் எப்படி, வாட் இஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம 4 விதமாக எக்ஸிஸ்ட் ஆகிறோம். வி ஆர் கம்போஸ்ட் ஆஃப் 4 என்டிட்டிஸ். இது சின்மயா மிஷனில் ரொம்ப ஃபேமஸ். இது பிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிம்ஸ் பாடி மைண்ட் அண்ட் சோல். இப்போ நம்ம எல்லாருக்குமே இந்த சோல்னு ஒன்று இருக்கிறதுன்னு தெரியறதில்ல. தெரியும், தியரிட்டிக்கலாக தெரியும். ஆனால் நம்ம வாழ்க்கை முறையை நம்ம நடத்துறதை பார்க்கும்போது அது ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய செயல்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த ஆன்மா அப்படிங்கிற அது ஒரு சிறப்பான நிலையை அடைய வேண்டும், இறப்பிற்கு பின் மீண்டும் பிறவாத நிலையை அடைய வேண்டும்னா அந்த ஆன்மாவிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும். நம்ம என்ன பண்ணுறோம், பிறந்ததுலேருந்து முதல்ல நம்ம வாழ்க்கையில் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. நீங்கள் என்னென்ன காரியம் ஒரு நாளைக்கு என்னென்ன பண்ணுறேன், இது வரைக்கும் வாழ்க்கையில் என்னென்ன காரியம் பண்ணியிருக்கேன், இல்லை ஃபுல்லாக ஜாட் டவுன் பண்ணால் மோர் தென் 95% ஆஃப் த ஒர்க் தட் வி ஆர் டூயிங், அதுதான் கர்மான்னு சொல்கிறோம், வினைகள். அது எல்லாமே நம்ம உடம்புக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு என்னென்ன வேணுமோ அதை தேடிக்கொள்வதில் தான் நம்முடைய முயற்சிகள் இருக்கின்றன. ஏதாவது ஒரு ஹிந்தியில் சொல்லுவா ரோட்டி கப்படா மக்கான்னு, அதுதான் 3 முக்கியமானது. உண்ண உணவு, அப்புறம் உடுக்க உடை, இருக்க வீடு. ஸோ இதை தேடிக்கிறதுக்கு நம்மளுடைய முயற்சியெல்லாம் இது பண்ணுறோம். வீடுனா வீடு போகிறோமா, அதுக்குள்ளே என்னென்னவோ வரணும். வீட்டுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு கார் நிற்கணும், அப்புறம் உள்ளே என்னென்னவோ கேட்ஜெட் இருக்கணும். இப்படி போயிட்டே இருக்கு, லிஸ்ட்டு கணக்கு இல்லாமல் போயிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையை முழுக்க நம்ம இதுக்கு தான் செலவழிக்கிறோம். அதை தவிர பாடிக்கு அப்புறம் இந்த இன்டெலெக்ட் அண்ட் மைண்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நம்மளாம் அட்லீஸ்ட் எத்தனையோ பேர் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதான் இருப்பா. எவ்வளோ படித்தோம், கல்வியை சேகரிச்சிருக்கோம், கல்வி அறிவு. அதுக்கப்புறம் நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கான பாதையில் கொஞ்சம் போக முயற்சி பண்ணுறோம். இந்த மாதிரி சத்சங்கங்கள்லாம் நல்ல விஷயங்கள் பேசி கேட்டு காதால கேட்டு, வாயால் பேசி காதால கேட்டு, அப்படி ஒரு நிலைமை நமக்கு இருக்கு, ஒரு கொடுப்பினை பண்ணலாம். அதனால் நமக்கு மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட் திருப்தி பண்ணுறதுக்கு உண்டான காரியங்கள் பண்ணுறோம். ஒரு 10% தான் பண்ணணும். 90% உடம்புக்கு நம்ம கொடுத்தோம்னாக்கா இன்டெலெக்ட் அண்ட் மைண்டுக்கு 10% இம்பார்ட் பண்ணுறோம். இது அடியோட மறந்துடுறோம் கடைசியில் வரைக்கும். அதனால அடியில் இருக்கிறது எடுத்து அது அடியோட மறந்து போயிடுறோம். ஏன்னா நம்ம
நம்ம ஆன்மாவுக்கு நம்முடைய ஆன்மாவுக்கு எது மகிழ்ச்சியை கொடுக்குமோ அந்த காரியத்தை நாம் செய்ய தவறுகிறோம். ஆன்மாவுக்கு மகிழ்ச்சி என்ன? ஆன்மாவுக்கு எது மகிழ்ச்சினாக்கா இறைவனோடு ஐக்கியமாவதில் அதற்கு மகிழ்ச்சி. இறைவன் முதல்ல இறைவன் திருவடியை பற்றுவதில், பற்றற்றான் பற்றை பற்றுவதில் அதற்கு மகிழ்ச்சி. நம்ம கையால பற்றுறோம், ஆனால் அதனுடைய ரிசல்ட் வந்து ஆன்மாவுக்கு தான் போய் சேருது. அதனுடைய சந்தோஷம், இது ஒவ்வொன்றையும் சந்தோஷம். நமக்கு வந்து உடம்புக்கு வந்து வேணுங்கிற, உடம்புனுடைய சுகத்துக்கு வேணுங்கிற வஸ்துக்களை சேர்க்கறதுனால நமக்கு உடம்புல வந்து ஒரு சந்தோஷம் வருது. அது காரணமாக மனசு திருப்தி அடையிறது. அப்புறம் அந்த கல்வி கேள்விகள் சில பேருக்கு சில கலைகள் பாடல்களில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கு சித்திரம் வரையறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதெல்லாத்தையும் வந்து நம்ம பூர்த்தி பண்ணிட்டா நம்ம மைண்டுக்கு வந்து சந்தோஷம் உண்டாகும். ஆன்மாவோட சந்தோஷத்தை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. ஆன்மான்னு ஒன்று இருக்குங்கிற நினைப்பே நமக்கு இருக்கிறது இல்லை. அதனால நம்முடைய குறிக்கோள் உயர்வாக இருப்பதில்லை. நம்முடைய குறிக்கோள் எல்லாமே நான் சொன்ன மாதிரி நல்லா படிப்பு வேணும், நல்லா உத்தியோகம் வேணும், இந்த மாதிரிலாம் இருக்கே ஒழிய இல்லை நமக்கு வந்து இத்தனை ஸ்லோகம் படம் பண்ணோம், இந்த மாதிரிலாம் இருக்கு. அது வந்து மைண்ட் அண்ட் இன்டெலெக்டுக்கு இருக்கே ஒழிய நாம் இறைவன் திருவடியை அடைய வேண்டும், அவன் திருவடியை பற்றி அதையே நாம் அடைய வேண்டும். நம் ஆன்மாவுக்கு இன்னொரு பிறவி எடுக்கும் நிலையை நாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்வேகம் யாருக்குமே இல்லை. என்னடக்கம் நம்ம எல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு அதுக்கு உண்டான உத்வேகம் இல்லை. உத்வேகம் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை முறையே வேற மாதிரி இருக்கும். அது அதனால அதுதான் முக்கியம். எது குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்றால் நம் ஆன்மா உய்வு அடைவதற்கான மார்க்கத்தில் செல்வதை குறிக்கோளாக கொள்ள வேண்டும். அதுதான் அடியை குறியாது. அதை நான் குறியாதன குறிக்கோளாக கொள்ளவில்லை. இது முருகா உன்னுடைய திருவடியை நான் அடைய வேண்டும் என்பதை என் வாழ்க்கையில் நான் குறிக்கோளாக கொள்ளாமல் அறியாமையினால். ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னா அறியாமை. ஏன்னா நமக்கு வந்து இது இருக்கிறதே தெரியலன்னா அது மாயத்திரை வந்து உட்காந்துக்கிறது. அதனால நமக்கு வந்து அஜ்ஞானம் வந்துடுது. அஜ்ஞானம் வந்ததுனால நம்ம வந்து இந்த பொய்யான இந்த மெய்யின்னு நினைச்சுக்கிறோம். இந்த மெய் வந்து பொய்யானது, அதை மெய்ன்னு நினைச்சுக்கிறோம். ஏன்னா ஐம்புலன்கள் மூலமா நம்ம எதெல்லாம் உணர முடியுமோ அதை தான் நம்ம சத்தியம்னு நம்புறோம். இந்த இறைவன் பரம்பொருள் வந்து ஐம்புலன்களுக்கு அகப்படாதவன். அவனை ஞானத்தினால் மட்டுமே தியானத்தினால் மட்டுமே உணர முடியும். அப்படி ஒரு ஞானத்திலும் நமது சிந்தனையை செலுத்தி அவனை உணர்வதற்கான முயற்சியில் நாம் ஈடுபடுவதில்லை. ஆகையினால் இறைவனின் இருப்பு நமக்கு தெரிவதில்லை. அப்படி தெரியாததுனால தான், அதனால தான் அறியாமையினால் நான் வந்து தெரியாததுனால என்னுடைய குறிக்கோளை தப்பா வச்சிருக்கேன். எனக்கு வந்து இந்த ஆன்மாவின் சந்தோஷத்துக்கு எது தேவையோ அதை நான் குறிக்கோளாக கொள்ளவில்லை அப்படிங்கிறான். அடியை குறியாது அறியாமையினால் முடிய கெடவா. என்னோட வாழ்க்கை முழுக்க இந்த மாதிரி நடந்துட்டுருக்கேன். நான் சீனியர் சிட்டிசன் ஆயிடுச்சு, எனக்கு 80 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 40 ஆயிடுச்சு. ஆனால் வந்து இது வரைக்கும் நான் வந்து எதை குறிக்கோளாக கொள்ள வேண்டுமோ அதை கொள்வதற்கு இன்னும் நான் முயற்சி செய்யவில்லையே அப்படின்னு அவர் ஏங்குறார். அவரே ஏங்குறாருன்னா நம்ம எவ்வளோ ஏங்கணும். சொல்றாள் முடிய கெடவோங்கிறார். இப்படியே என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருமோ, இப்படி பண்ணணும் ஈடுபடணும் நினைச்சிட்டு இருக்கும்போதே பட்டுன்னு உயிர் போயிடு போகிற நாளைக்கு. அப்படி போனா என்னன்னாக்கா ஈடுபடாத காரணத்தினால், இறைவன் திருவடியை பற்றி கொள்ளாத காரணத்தினால் நமக்கு மீண்டும் ஒரு பிறவி கட்டாயமாக உண்டு. அது நமது வினைக்கு ஏற்றாற்போல் ஒரு நாய் ஜென்மமாக இருக்கலாம், ஒரு நல்ல ஜென்மமாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அப்படி இன்னும் ஒரு ஜென்மங்களுக்கு நாம் அந்த ஜென்மத்தில் செய்யும் வினைகள் காரணமாக மீண்டும் மீண்டும் ஜென்மங்கள் எடுக்க முடியும். இந்த மனித பிறவி நமக்கு கிடைத்தது ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம். அது ஔவையார் சொன்னால் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு இல்லாமல் பிறக்கிறது அதை விட அரிதுங்கிற. ஏன்னாக்கா நம்ம உடம்பு நல்லா திடகாத்திரமா இருந்தால் தான் நமக்கு வந்து யோக நிலையிலிருந்து யோக நிஷ்டை இருக்க முடியும். இறைவனை வந்து எண்ணி பார்க்க முடியும். மனசு திடமா இருக்கணும். அதாவது டெமன்ஷியா அந்த மாதிரிலாம் வந்துருக்குனாக்கா அப்புறம் வந்து நமக்கு முருகன்கிற பேரே ஞாபகம் இருக்காது, மறந்து போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து உடல் திடம் அண்டு மனோதிடம் ரெண்டும் இருக்கும் பொழுதே இறைவனை குறித்து நாம் சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். ஏன் நம்ம பின்னாடி பண்ணலாம்னு போஸ்ட்போன் பண்ணக்கூடாதுன்னா, பின்னாடி பண்ணுறதுக்கு நம்ம மனசு இருந்தாலும் உடம்பு ஒத்துழைக்காது, நம்முடைய அறிவு ஒத்துழைக்காது. ஏன்னா அறிவின் ஈடுபாடு அதில் நிறையா இருக்கணும், மனதின் ஈடுபாடு நிறையா இருக்கணும், உடலின் ஒத்துழைப்பு தேவை.
இதெல்லாம் இருக்கும் பொழுதே நம்ம வந்து இறைவன் மீது ஈடுபாடு கொள்ள வேண்டும். அப்படி கொள்ளாமல் நான் இப்படியே என்னுடைய ஆன்மாவை முடித்து கொண்டால் அது எனக்கு கேடு விளைவிக்கும். அதான் கெடவோ. இப்படி நான் முடிந்தால் அது எனக்கு கெடுதலாக அமையுங்கிறதுனால தான் கெடவோன்னு போய். என்ன கெடுதல்னா மீண்டும் நான் பிறவி எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால முடிய கெடவோ. இது முறையோ இது தகுமோ அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னு முருகன்ட்டு கேட்கிறாரு. இவர் தான் வந்து அதுக்கு உண்டான, இவர்னா நடனீசனார் சொல்ல, அவர் மகான். நம்ம சொல்றேன், நமக்காக எழுதின பாட்டு எல்லாமே கந்தர் அனுபூதி இருக்கிற அத்தனை பாட்டுமே நமக்காக எழுதினது. அவர் தனக்காக எழுதினது இல்லை. ஏன்னா அவர் வந்து ஞான அனுபூதி எப்போ அடைஞ்சாச்சு. நமக்காக நம்மளை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டு இவ இந்த மாதிரி இருக்காளே, இவ எப்பதான் வந்து இவர் வந்து உய்வடையக்கூடிய மார்க்கத்தில் செல்வார்களோ அப்படிங்கிறதுனால சொல்றார். முடியக்கெடவோ முறையோ முறையோ இது தகுமா, இவர்களை நீ காப்பாற்ற முருகா அப்படின்னு சொல்லி சொல்றார். இவர்கள் உன்னுடைய அருளுக்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தால் கூட உனது பேர் அருளின் காரணமாக நீ இவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். இதுல இழையோடுற தத்துவம் இதுல. அப்புறம் என்ன சொல்றாரு, அடுத்த 2 லைன்ல வந்து முதல் 2 வந்து அவர் முறையிடுறது. போன கிளாஸ்லேயே சொன்னது. அது வந்து அவருடைய முறையீடு. யார்கிட்ட முறையிடுறாருங்கிற அந்த அட்ரஸ் வந்து அடுத்த 2 லைன்ல வருது. யார்கிட்ட முறையிடுறாரு? ஆப்வியஸ்லி முருகன் கிட்ட. கந்தர் அனுபூதியில் முருகனுக்கு தான் முறையீடு. என்ன மாதிரி முருகனை கூப்பிடுறாருன்னா வடி விக்ரம வேல் மகிபாங்கிறார். வடினா கூர்மையான. ஓகே, வடி விக்ரம வேல். வேலுக்கு 2 அடைமொழி சொல்றார். வடி கூர்மையான வேல். விக்ரமன்னாக்கா தெரியும், விக்ரமாதித்யன்னாக்கா வெற்றியின், விக்ரமாதித்யன் வெற்றியில் ஆதித்யன் சூரியன் போன்றவன் அர்த்தம். விக்ரமான வெற்றி, வெற்றி சின்னமான. அதாவது வேல் கூர்மையானது. வேல் போர்களில், அசுரர்களுக்கு எதிரான போர்களில் முருகப்பெருமானுக்கு வெற்றியை தேடி தந்தது. எனவே அது விக்ரம வேல். கூர்மையான வெற்றியை கொடுக்கக்கூடிய வேலாயுதத்தை கையில் ஏந்திய மகிபா மன்னனே அப்படின்னு அர்த்தம். எதுக்காக இந்த ஸ்பெசிபிக் பிரேஸை வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம்னா, அவருடைய குறை என்னன்னா அறியாமையினால் உன்னுடைய அடியை புரியவில்லைங்கிறார். அப்போ அவருடைய அறியாமை நீங்கிவிட்டால் அவர் தானாக முருகன் திருவடி மீது லயிப்பு ஏற்பட்டு அவருடைய திருவடியை பற்றி கொள்வார். அவருக்கு உய்வு உண்டாகும். அந்த காரணத்தினால் அந்த அறியாமையை நீக்க வேண்டும். அதுதான் ரூட் காஸ். அறியாமை தான் ரூட் காஸ். அறியாமையை நீக்க வேண்டும் என்றால் ஞானம் பெற வேண்டும். அந்த ஞானத்தை வழங்குவது எது? கூர்மையான அறிவை குறிக்கக்கூடிய அந்த வேல். வேல் வந்து ஞான வேல். இப்போ வேலினுடைய ஷேப்பை நீங்க பார்த்தாலே அது வந்து எப்படி இருக்குன்னாக்கா அகலம், ஆழமா இருக்கு. ஸோ அதனால இந்த ஞான வேல்கிறோம். ஞானம் நமக்கு எப்படி இருக்கணும்னா கூர்மதியோட இருக்கணும். அப்புறம் அகன்ற ஞானம் இருக்கணும். இது இந்த ஃபீல்டு தான் எனக்கு தெரியும் சொல்ல முடியாது. நிறைய ஃபீல்டில் வந்து ஞானம் இருக்கணும். ஆனால் இவ்வளோ ஃபீல்டு ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் மாஸ்டர் ஆஃப் நன்ன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் அண்ட் மாஸ்டர் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அந்த மாதிரி அகன்ற ஞானம் இருக்கணும். ஒவ்வொரு துறையிலும் ஆழ்ந்த ஞானம் இருக்கணும், ஆழமான ஞானம். அதனால தான் கூர்மதி வேண்டும், அகன்ற ஞானம் வேண்டும், அந்த ஒவ்வொரு துறையிலும் ஆழ்ந்த ஞானம் வேண்டும். அதுக்காக வந்து வேல் வந்து ஞானத்தை வழங்கக்கூடிய ஆயுதம், வெற்றியை வழங்கக்கூடிய ஆயுதம், ஞானத்தை வழங்கக்கூடிய ஆயுதம். அதனால தான் வடி விக்ரம அப்படின்னு வேல் மகிபா. அதாவது எனக்கு என்னுடைய அறியாமை நீங்க வேண்டும் என்றால் எனக்கு ஞானம் உண்டாக வேண்டும். அந்த ஞானத்தை வழங்குவது முருகப்பெருமான். முருகப்பெருமானின் திருக்கையில் இருக்கும், அவன் ஏந்தி இருக்கும் வேலாயுதமே எனக்கு ஞானத்தை வழங்க வேண்டும். அப்படி அது ஞானத்தை வழங்கினால் எப்படி முருகனுக்கு அது வெற்றியை தேடி தந்ததோ போர்களில், அது மாதிரி என் ஆன்மா போர் செய்கிறது, இந்த உலகத்தோடு போர் செய்கிறது. இந்த உலகத்தில் ஒட்ட மாட்டேன் என்கிறது, ஆனால் ஐம்புலன்களையும் ஒட்ட வைக்கிறது. இந்த மாதிரி நம்ம மனசை வந்து ஈடுபடுத்துறது. அந்த போரில் நான் வெற்றி பெற வேண்டும். இந்த போரில் வெற்றி பெற்றால்தான் எனக்கு முருகனின் திருவடியின் மீது ஈடுபாடு உண்டாகும். அந்த வெற்றியை, இந்த வெற்றி வேல் எனக்கு தேடித்தர வேண்டும்ங்கிறதுக்காக விக்ரமங்கிற வார்த்தையும் போட்டிருக்கார். ஆழ்ந்த கூர் ஞானம் என்பதற்காக வடி வேல்னு போட்டிருக்கார். என்னுடைய இந்த முயற்சியில் எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும், ஆன்ம ஞானத்தை நான் பெற வேண்டும் என்ற என்னுடைய முயற்சியில் எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு விக்ரமவேல் எனக்கு அனுசரணையாக எனக்கு அது வெற்றியை தேடித்தர வேண்டும் அப்படிங்கிற மகிபா அப்படிங்கிற மன்னனே அப்படின்ட்டு. குர மின் கொடியை உணரும் குணபூதரனே. குரன தெரியும், துரத்தி, துரத்தி பகலான வள்ளி.
மின்கொடிங்கிற ஏற்கனவே இந்த மின்கொடிங்கிற வார்த்தையை பற்றி உங்களுக்கு நன்னா தெரியும். அபிராமி அந்த இதில் முதல் ஸ்டான்ஸாலேயே வளர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி வெண்கடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையன்னு பார்த்தோம் இல்லையா. மின்கொடிங்கிறது அங்கே அந்த பாட்டில் என்ன அர்த்தம் பார்த்தோம்னா, மின்னல் கொடி வந்து வானத்தில் ஒரு சிறிய கீற்றாக தோன்றும், பிரகாசமாக இருக்கும் சிறிய கீற்றாக. அது மாதிரி அம்பாளுடைய திருமேனி, ஆனால் அந்த உதிக்கின்ற செங்கதில் முழுக்க முழுக்க அம்பாளுடைய திருமேனியை பற்றி சொல்றார். அப்போ அம்பாளுடைய திருமேனி பிரகாசமானது, அதனால மின்னல் கொடி போல் பிரகாசமானது. மின்னல் கீற்று மிக மெல்லியதாக இருப்பது போல் அம்பிகையின் இடை சிறுத்து இருக்கிறது. அதுக்கு வந்து அந்த மின்னல் கீற்று போல் சிறுத்த இடையை உடையவள் அம்பிகைங்கிற அர்த்தத்தில் அந்த மாதிரி சொல்றார். இதுல இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கலாம். அதுலேயும் மின்கொடினாக்கா என்னன்னா மின்னல் கொடி தோன்றுவது ஆகாயத்தில், பூமியில் இல்லை. அது மாதிரி வானத்தில், அதாவது வான் அந்தமான வடிவுடையாள்னு பார்த்தோம் இல்லையா ஒரு பாட்டில். அது மாதிரி அவள் வந்து விஸ்வரூபம் எடுக்கணுன்னாக்கா வானத்தில், அதனாலதான் அவளுடைய குழை வந்து வானத்தில் வந்தப்போ அது நிலவா தெரிஞ்சுது. ஏன்னா கண்கள் வந்து குழையை நோக்கி ஓடினோன்னா அந்த குழை வந்து நல்ல பிரகாசமாயி அது வந்து சந்திரன் மாதிரி ஒளி வீசிச்சு. அதனால்தான் அந்த பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு அங்கே முழு நிலவு தோன்றியது, பௌர்ணமின்னு வந்தது. அதனால வான் அந்தமான வடிவுடையாள், அதனால வானத்தில் இருக்கக்கூடிய மின்னல் அவள் அப்படின்னு. இப்போ இதுல என்னன்னாக்கா அதே வர்ணனைகள் வள்ளி பிராட்டிக்கும் பொருந்தும். அவள் சிறுத்த இடையுடையவள், பிரகாசமுடையவள், அவள் வானத்துக்கு சொந்தமானவள், அவள் மகாவிஷ்ணுவின் புத்திரி, லக்ஷ்மியின் புத்திரி. ஆனால் அவள் தன் அறியாமையினால் தான் ஒரு குலத்தில் பிறந்த பெண் என்று நினைத்து அந்த திணைப்புணத்திற்கு காவலாக இருந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு அறியாமை அது. அந்த அறியாமையை போக்கி முருகப்பெருமான் அவளை ஆட்கொள்கிறான். பல முறை வந்து அவள் முருகப்பெருமானை வேண்டாம் என்று ஒதுக்கி கூட திரும்ப திரும்ப வந்து அவளுக்கு தனது உருவத்தை காண்பித்து பிறகு அவளை ஆட்கொள்கிறான். அதாவது அறியாமையில் இருக்கிறவளுக்கு அவளுக்கு ஞானத்தை கொடுக்கறது தான் தன்னுடைய சுய உருவத்தை காண்பிப்பது வந்து அவளுக்கு ஞானத்தை வழங்குவது. ஞானத்தை வழங்கி தரையில் இருந்த அந்த மின்கொடியை, இந்த மின்கொடி தரையில் இருப்பது தகாத செயல், அப்படிப்பட்ட அந்த மின்கொடியை வானளவுக்கு உயர்த்தி முருகப்பெருமான மணக்கிறதுக்கு முன்னாடி வள்ளி ஒரு சாதாரண பெண், ஓகே, நம்ம மாதிரி ஒரு பெண், அவளும் ஒரு ஜீவாத்மா. முருகப்பெருமான் அவளை தன்னுடன் ஐக்கியமாக்கி கொண்ட பின் அவள் வானளவு உயர்ந்த ஒரு பெண்ணாக மாறினாள். அவள் ஒரு தெய்வம், அவள் தெய்வமாக கொண்டாடுகிறோம். அதனால அந்த மின்கொடி அப்படிங்கிறது வானத்தில் இருக்கக்கூடிய மின்கொடி தவறுதலாக தரையில் வந்து இறங்கினாலும் முருகப்பெருமான் தனது கருணையினால் அவளை மீண்டும் வானத்தில் கொண்டு சேர்த்தார் அப்படிங்கிறதுக்காக தான் மின்கொடின்னு சொன்னார். அப்புறம் அந்த மின்கொடியை புணரும்னா அவளை தன்னுடன் ஐக்கியப்படுத்தி கொண்ட குணபூதரனே, பூதரம்னாக்கா மலைன்னு அர்த்தம். குணபூதரனே குணக்குன்றுன்னு சொல்றோம் இல்லையா, குணத்தில் குன்று போல் இமயம் போன்றவன் குணத்தில், குணத்தில் மலை போன்றவனே. இங்க என்ன குணத்தை பற்றி சொல்றான்? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், எண் குண பஞ்சரனேன்னு ஒரு பாட்டில் பார்த்தோம். அதுல 8 குணங்களை பார்த்தோம். இந்த 8 குணங்கள்ல இந்த சொல்ற குணம் வந்து பேரருள்ங்கிற குணம். அருள் அருள் மிகுந்தவன் அப்படிங்கிற அர்த்தம். பேரருள், எதுக்காக பேரருள்ங்கிற அந்த குணத்தை இங்க ஞாபகப்படுத்துறாருனாக்கா, வள்ளி பிராட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவள் வந்து மின்கொடி பூமியில் இருக்கிறாள். அவளை உயரத்தில் கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக முருகப்பெருமான் அவளை வலிய ஆட்கொள்கிறார். அவள் ஒரு ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவான தன்னுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார் முருகப்பெருமான். அவ்வாறு அவர் செய்வதற்கு காரணம் அவர் வள்ளி பிராட்டியின் மீது கொண்ட பேரருள், பெரும் கருணை, அதன் காரணமாக செய்கிறார். அதனால்தான் பேரருள் என்னும் குணத்தில் மலை போன்றவனே அப்படிங்கிற அர்த்தத்துல குணபூதரனே. மின்கொடிங்கிறது வந்து வள்ளியில எல்லாம் தரையில வந்த கொடி, வள்ளி கொடியா நம்பிராஜன் எடுத்து வள்ளியும் எடுத்து, அப்பதான் மின்கொடிங்கிறது வள்ளி. ஆனால் அந்த அர்த்தம் வந்து அந்த அபிராமி அந்தாதியில வந்து அதே அர்த்தம். மின்கொடி வானத்தில் தோன்றும் மின்கொடி, அந்த மின்கொடி பூமியில் வந்து அந்த வள்ளி கொடி, ஆனா அவ கொடி இல்ல, கொடி அந்த வள்ளி கொடியினுடைய வேறுகிட்ட அவங்க குழந்தையா கிடக்க. அவ வந்து அவன் வந்து ராஜா வந்து எடுத்து வளர்க்கிறான்.
நம்பிராஜ் அது மாத்திரம் எழுத. விழி மங்கையர் பொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ சூர் வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர் வேளா புரந்தர பூபதியே அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றோம். 24வது பாட்டு. அதாவது நம் போன்ற சாதாரண மனிதர்களின் குணம் என்னன்னா, நம்ம பெரிய தப்பு பண்ணியிருப்போம். ஆனா அந்த தப்பை யாரும் பார்க்கலன்னாக்க நம்ம ஒத்துக்க மாட்டோம். பண்ணலன்னா யாராவது அதை பார்த்து நீ என்னப்பா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா, இந்த தப்பு என்ன எல்லாரும் தான் பண்றாங்க, நான் மாத்திரம் தான் பண்றேன்னா இது ஒரு சின்ன தப்பு, இதை போய் நீ இவ்வளோ பெருசா சொல்றியே அப்படின்னு சொல்லி நாம் செய்யும் குற்றங்களே பெரிய குற்றங்களாக இருந்தாலும் அவற்றை சிறுமைப்படுத்தும். இது சின்ன குற்றம் தான், இது சின்ன தப்பு தான், இதுக்கு போய் நீ எதுக்கு இவ்வளோ பெரிய இஷ்யூ பண்ற அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ற வழக்கம் உண்டு. இது நம் போன்ற சிறுமதியாளர்களில் நாம் எவ்வாறு இந்த சமூகத்தில் நாம் புழங்குகிறோங்கிறதுக்கு இது ஒரு சான்று. நம்ம செய்கிற பெரிய குற்றத்தையும் சிறிய குற்றமாக எடுத்துக்கொள்வோம். நம்ம ஒரு சின்ன உதவி பண்ணியிருக்கோம், நம்ம ரொம்ப நாளாக ஒரு 10 ரூபா நோட்டு செல்லாத நோட்டு இருக்கும், அது பிரிஞ்சு போயிருக்கும், யாரோ பிச்சைக்காரன் கேட்டோன்னா அதை போட்டுருவோம், தப்பா நோட்டு தீந்துது தன் பாக்கெட் போட்டு வேண்டும். ஆனால் அதை வச்சு நம்ம பெருசாக நினச்சிப்போம், அவனுக்கு உதவி பண்ணிட்டான் 10 ரூபாய் கொடுத்துட்டான், அவன் பாவம் அந்த பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன நல்ல காரியத்தை மிகப்பெரிய நல்ல காரியமாக எடுத்துப்போம், பெரிய குற்றத்தை மிகச்சிறிய குற்றமாக எடுத்துப்போம் இல்லையா? ஆனால் பெரிய மகான்கள் சான்றோர்கள் அவர்களுடைய முறை இதற்கு முற்றிலும் வேறானது. அவர்கள் ரொம்ப சின்ன குற்றத்தை பண்ணா கூட ரொம்ப பெரிய மனசு புழுங்கிட்டே இருப்பான், நாள் கணக்கில் அவன் தூங்க மாட்டான், தப்பு பண்ணிட்டேனே இதனால அவனுக்கு என்ன கஷ்டம் வந்ததோ அப்படின்னு நினைச்சிருப்பா. அது மாதிரி ரொம்ப ரொம்ப அற்புதமான நல்ல காரியங்கள் பண்ணியிருப்பா. அதுக்காக யாரோ போய் அவரை புகழ்ந்த என்ன ஆண்டவன் என்ன கருவியாக உபயோகிச்சுட்டான், அவ்வளோதான், அவன் நினைச்சா அவன் பண்ணினா நான் ஒரு கருவியா இருந்தேன் அப்படின்னு இந்த புகழில் அவ பங்கு எடுத்துக்க மாட்டான். ஆனா இந்த சின்ன குற்றத்தை கூட பெரிய குற்றமா சொல்லி நான் தான் இந்த தப்பு பண்ணேன்னு முரசடிச்சு எல்லாருக்கும் சொல்லுவா. அதுதான் சான்றோர்களுடைய முறை. அது மாதிரி இதுல என்ன சொல்றாருனாக்கா, இது சொல்லும்போது எனக்கு ஒரு குரல் ஞாபகம் வருது. இந்த திருக்குறளை நம்ம அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கணும். நம்ம கந்தர் அனுபவிக்கிறது, திணை துணையாங் குற்றம் வரினும் பனை துணையாய் கொள்வர் பழி நாடுவர் அப்படின்னு அற்புதமான குரல் இருக்கு. திணை சின்ன தானியம் இருக்க மில்லட்டு, அந்த அளவுக்கு சின்ன குற்றத்தை பண்ணினால் கூட திணை துணையா குற்றம் வரினும் பனை துணையை பனைமரம் மாதிரி அவ்வளோ பெரிய குற்றமா நினைச்சுக்கோலாம் பழி நாடுவர். ஆனால் இந்த தப்பு இல்லாம சின்ன தப்புன்ட்டா கூட அதுக்காக ரொம்ப வெக்கப்படக்கூடியவர்கள் அது அவர்கள் சான்றோர்கள். அவர்கள் சின்ன குற்றத்தையும் பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள் அவர் சொல்லியிருக்கார். அதுதான் இந்த பாட்டிலையும் சொல்றார். இது என்ன சொல்றாருன்னா, கூர்வேல் விழி மங்கையர் பொங்கையிலே சேர்வேன். கூர்மையான வேல் கொண்டு போனதுல வரைஞ்சு கப்பத்தமே மாதிரி கூர்மையா அந்த இது வேலினுடைய கூர்வேல் விழி அப்படிப்பட்ட அழகிய மங்கையர் பெண்களின் கொங்கையிலே மார்பகத்தில் சேர்வேன், அந்த மார்பில் நான் சேர வேண்டும் என்று நினைத்து இவ்வாறான காரியங்களில் ஈடுபட்டிருந்த எனக்கு அருணகிரிநாதர் தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைவுபடுத்திக் கொள்கிறார். கூர்வேல் விழி மங்கையர் பொங்கையிலே சேர்வேன். இவ்வாறு இருந்ததனால் முருகப்பெருமானே, நான் உனது கருணைக்கு அருளுக்கு சிறிதும் பாத்திரமாகாதவன், எனக்கு சிறிதும் தகுதி இல்லை, உன் அருளை பெறுவதற்கு எனக்கு சிறிது கூட தகுதி இல்லைன்னு ஏன்னா அவர் பெரிய மகான். அதனால தன்னுடைய சிறிய தவறை கூட அவர் ஒத்துண்டு நான் இந்த மாதிரி பண்ணினேனே, இது இது இப்படி பண்ணி நான் உன்னுடைய அருள் வேண்டும் என்று நினைப்பது தகுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். கூர்மேல் விழி மங்கையர் பொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ. அதாவது இப்படிப்பட்ட எனக்கு உன்னுடைய அருள் என்னை சேர வேண்டும் என்று நான் நினைப்பது தகுதியானதா அப்படின்னு கேட்கிறார். அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழ் பாடல் பாடியிருக்கார். உனது திரு பழனி எனும் ஊரை சேவித்து அறியேனேன்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறைய தான் செய்யாத நல்ல காரியங்கள் எல்லாம் லிஸ்ட் போடுவார்.
அப்படிலாம் பண்ணிட்டு கடைசியில் நீ கற்றுட்டு இருந்தாலும் கற்றுட்டு இருக்கலாம் அந்த பாட்டு. கடைசியில் முடிக்கிறது வந்து பிறவி அற நினைகுவன் என் ஆசைப்பாடை தவிரேனோன்னு முடிப்பார். அதாவது நான் எந்த நல்ல காரியமே பண்ணல முருகா, உன்னுடைய அருளை பெறுவதற்கு என்னை தகுதியாக்கிக் கொள்ளும்படியாக எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நான் செய்யவில்லை. அப்படி செய்யலைனாலும் எனக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆசை இருக்கு பார்த்தியா, பிறவி அற நினைகுவன், எனக்கு வந்து இந்த பிறவியே அற்றுப்போக வேண்டும், நான் இந்த பிறவியே எனக்கு கடைசி பிறவியாக இருக்க வேண்டும், இன்னொரு பிறவி வேண்டாம் அப்படிங்கிற ஆசை மாத்திரம் என் மனத்தில் இருக்கு. அந்த ஆசைக்கு தகுந்த காரியங்களை நான் செய்யவில்லை. நான் என்னென்னமோ பண்ணினேன் ஒழிய உன்னோட பழனிமலையை கூட வந்து நான் சேவிக்கலையே, நான் அது கூட பண்ணலைன்னா அப்புறம் உங்ககிட்ட வந்து நான் முறையிடுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? அதனால வந்து நீ எனக்கு வந்து இந்த பிறவியில நீ அறுக்க வேண்டாம் முருகா, பிறவி அற நினைகுவன் என் ஆசைப்பாடை தவிரணும். அதாவது எனக்கு பிறவி வேண்டான்னு நான் ஆசைப்படுறேன் இல்லையா, அந்த ஆசையை என் மனசுலேருந்து எடுத்துரு. ஏன்னா அதுக்கு தகுதி எனக்கு பின்னாடி ஒரு பிறவியில வரும், அப்ப நான் ஆசைப்பட்டுக்கிறேன், இப்ப எனக்கு ஆசைப்படுறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு அந்த பாட்டுல சொல்றாரு. அதுதான் இந்த பாட்டு பார்க்கும்போது வந்து கூர்வேல் வெளி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் வேண்டுவதோ, எனக்கு வந்து உன்னுடைய அருள் என்னை வந்து சேர வேண்டும் என்று நான் எண்ணினால் அதற்கு நான் தகுதியானவனா இல்லை. அதனால தான் பிறவியற நினைகுவன் ஆசைப்பாடை தவிரேனோங்கிறதும் இதுவும் ஒரே பொருளில் வரக்கூடிய செய்திகள். அருணகிரிநாதர் ஒரே செய்தியை பல பாடல்களில் பலவிதமான வார்த்தைகளை உபயோகித்து அழகாக வர்ணனை செய்வார். அதில் இது இந்த மாதிரி வர்ணிச்சிருக்கார், அதில் அந்த பாட்டில் அந்த மாதிரி வர்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றார். சூர் அடுத்து வந்து திரும்ப முருகப்பெருமான அட்ரஸ் பண்றார். சூர் வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர் வேளா. சூர்னா சூரபத்மன், தாரகாசுரன், இந்த மாதிரி அசுரர்கள், 3 அசுரர்கள், சிங்கமுகாசுரன், தாரகாசுரன், சூரபத்மன், அவர்களுடைய முழு அசுர குடும்பம். அதான் சூர் வேரோடு பிடுங்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி திரும்ப வரக்கூடாது, இந்த அசுர குடும்பம் திரும்ப முளைச்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக அங்க இருக்க அத்தனை பேரையும் அழிச்சிட்டார் முருகப்பெருமான். அதுல இருந்த அசுர பெண்மணிகள், குழந்தைகள் எல்லாமே அது யுத்த தர்மத்துக்கு மாறானது. இருந்தாலும் அசுரர்கள் குலம் மீண்டும் தழைக்கக்கூடாது என்ற தேவர்களின் பால் கொண்ட கருணை மிகுதியினால் முருகப்பெருமான் அந்த அசுரர்கள் தங்கி இருந்த அந்த மலையாகிய கிரௌஞ்ச மலையே தவிடு பொடியாக ஆக்கிவிட்டார். அதனால அங்கிருந்து அத்தனை பேர் அழிஞ்சிருப்பான். அதில் யார் குழந்தை, யார் பெண், யார் ஆண்கிற வித்தியாசம் இல்லாமல் அவ்வளோ பேரும். அதனால வேரோடு அழிச்சிட்டான்னு இருக்கும். ஒரு குழந்தை இருந்தால் அது பெருசாக திரும்ப அது அசுர குணத்தோட திரும்ப ஒரு பெரிய அசுர குலத்தை உருவாக்கும். அதனால் அப்படி உருவாக்கக்கூடாதுங்கிறனால இதுக்கு முன்னாடி எவ்வளவோ அசுரர்கள், நான் அதை பற்றி யோசிப்பேன். அது எனக்கு வந்து சரியா தப்பான்னு தெரியாது, நீங்கள் யாராவது தெரிஞ்சவா சொல்லலாம். இப்போ வந்து அம்பாள் எத்தனையோ அசுரர்கள் அழிச்சிருக்கா, மகாவிஷ்ணு எவ்வளோ அசுரர்கள் அழிச்சிருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கா. அப்புறம் வந்து கடைசியில் முருகப்பெருமான் வந்து இந்த 3 அசுரர் சகோதரர்கள் அப்புறம் அசுர குலத்தை அழிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவர்கள் தேவலோகத்தில் இருக்கா, அசுரர்கள் யாரும் அவளை போய் இம்சை பண்ணுறதில்லை, அவளை அடிமைப்படுத்துறதில்லை இல்லையா. இதுக்கப்புறம் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியே வரல, அந்த ஒரு வரலாற்று நிகழ்ச்சியே கிடையாது. முருகப்பெருமான் இந்த 3 அசுரர்கள் அழிச்சதுக்கப்புறம் அசுரர்களால் தேவர்களுக்கு ஒரு கெடுதி நிகழ்ந்ததுங்கிற ஒரு வரலாறே இல்லை. அப்படின்னு என்ன, வேரோட அழிச்சாச்சுன்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் அசுரர்கள் தோன்றவில்லை அப்படிங்கிற அர்த்தம். இல்லைன்னு தோன்றினாலும் அவர்கள் அசுர குணத்தை விட்டு விட்டார்கள்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். அதனால தான் இப்போ பூமியிலேயே அசுரர்கள் வந்துட்டாங்க. பூலோகத்தில் வந்து மனிதர்கள் இருக்க வேண்டிய இடம், இங்கேயே அசுரர்கள் வந்ததுனால நமக்கு வேற தனியாக ஒரு பாதாள லோகம், அசுர லோகம்னு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அசுரர்கள் நம்மளை பார்த்துட்டு ஓய்வன் நம்மளை விட பெரிய அசுரர்கள்னு சொல்லி தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். என்ன சொல்றாருன்னா, சூரன் போன்ற அசுரர்களை வேரோடு அவர்களோடு குலத்தோடு எப்படி அழிக்கிறாருன்னா, அத்தனை பேரையும் வேரோடு அழிக்கிறேன்னா ஒரே ஒரு டார்கெட்டை அடிச்சாக்கா அத்தனை பேரும் போயிடுவான். அப்படி தான் துல்லிய தாக்குதல் இப்பெல்லாம் பண்றல, அது மாதிரி துல்லிய தாக்குதல் எங்க அவெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அந்த குன்று அந்த கிரௌஞ்சகிரியை அழிக்கிறார். இது அந்த கிரௌஞ்சகிரியை பெருமான் அழிக்கிறது வந்து பல பாடல்களில் வந்து அருணகிரிநாதர் சொல்றார். அதாவது ஓருருவாகிய பாடல் உங்களுக்குலாம் தெரியும், அதில் கடைசியில் வரும், அன்றில் அங்கிரி இரு பிளவாக ஒருவேல் விடுத்தனை முருகா ஒருவேல் விடுத்தனை. அந்த அன்றில் அங்கிரிங்கிறத கிரௌஞ்சகிரி, அது வந்து இரு பிளவாகும்படியாக நீ வேல் விடுத்தாய் அப்படிங்கிறார். அது மாதிரி இன்னொரு கந்தர் அலங்கார பாட்டு வரும், அதில் வந்து சொர்ண கிரௌஞ்சகிரி ஊடுருவ
தொலைத்த வைவேல் மன்னா அப்படின்னு வரும். சொர்ண கிரௌஞ்சகிரிங்கிறது அந்த கிரௌஞ்சமலை. சொர்ண கிரௌஞ்சகிரி ஊடுருவ, அந்த கிரௌஞ்சகிரியினுடைய ஒரு பக்கத்தில் அந்த வேலை செலுத்தினதும் ஊடுருவை போய் இன்னொரு பக்கம் வழியாக வெளியில் வந்து முருகப்பெருமான் கையில் வந்து அமர்ந்து கொண்டது அந்த வேல். அப்படி முழுக்க தொலைச்சி போனதுனால அந்த கிரி ரெண்டாக பிளந்து அது தவிடுபொடியாக ஆனது அப்படிங்கிற. அதனால சொர்ண கிரௌஞ்சகிரி ஊடுருவ தொலைத்த, அதை அந்த வார்த்தை தான் இதுலேயும் வருது, அங்கே எழுதலையா, குன்று தொலைத்தங்கிற வார்த்தை வருது இல்லையா. தொலைத்த சொர்ண கிரௌஞ்சகிரி ஊடுருவ தொலைத்த வைவேல் மன்னா அப்படின்னு அதில் வருது. அது மாதிரி இன்னொரு பாட்டு வந்து மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடிவேல் எரிந்த அதிதீரான்னு வரும். அது உங்களுக்கெல்லாம் நல்லா ரெகுலராகவே பாடுற பாட்டு. விரல் மாறன் ஐந்து மலர் வாழி சிந்த, அதில் வந்து மலை மாவு சிந்த அப்படின்னா மலை வந்து மாவு சிந்தர் தான். அப்படின்னா மலையை வந்து இவர் வேலினால் தொலைத்ததும் அது தவிடு பொடியாகி மலையில் இருந்த பாறைகள் எல்லாம் பொடி பொடியாகி மாவு மாதிரி கொட்டுறதுதான். ஏன்னா அதில் வெள்ளை கலரில் பாறை இருந்திருக்கும். அந்த பாறை வெள்ளை பாறையெல்லாம் பொடியானாக்கா அது அரிசி மாவு கொட்டுற மாதிரி கொட்டுறது தெரியறது. அதனால மலை மாவு சிந்த. இன்னொரு அவருடைய முருகனுடைய வீரத்தை சொல்றதுக்கு அலை வேலை அஞ்ச, அலைகள் நிறைந்த வேலைன்னா சமுத்திரம். சமுத்திரம் அஞ்சும்படியாக வடிவேல் இருந்தா அது தெரியும் உங்களுக்கு. சூரபத்மன் கடைசியில் மாமரமா போய் சமுத்திரத்துக்கு அடியில் ஒழிஞ்சினோட அந்த சூரனை அழிப்பதற்காக வேலை அந்த திருச்செந்தூர் கடற்கரையிலிருந்து சமுத்திரத்தில் செலுத்தினான் முருகப்பெருமான். அப்பொழுது அலைகள் நிறைந்த அந்த வேலையாகி அந்த சமுத்திரம் அஞ்சும்படியாக முருகப்பெருமான் அந்த வடிவேலை எறிந்தான் அப்படிங்கிறது ரெண்டு நிகழ்வு, ரெண்டு வீரச்செயலை இந்த ஒரு ரெண்டு ஒரே வரியில சொல்றார் அருணகிரிநாத பெருமான். என்ன சொல்றார்? மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடிவேல் எறிந்த அதிதீரான். அதுதான் இந்த பாட்டில் சொல்றார். சூர் வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர் வேலை. அசுரர்களோடு நெடுங்காலத்துக்கு முருகப்பெருமான் வேலை இது போர் புரிந்திருக்கான். அதுவும் சூரபத்மனுடைய பல நாட்கள் போர் புரிந்திருக்கான். ஆமாம், ஏன்னா மாய சக்தியை உபயோகிச்சு அவன் வந்து மாயினால பல நாட்கள் போரை நீடிச்சான். அதுக்கப்புறம் வந்து இவருடைய வீரத்துக்கு முன்னாடி அவனால் எப்படி எவ்வளவு மாயை உபயோகித்தாலும் தான் தப்ப முடியாது என்று உணர்ந்த சூரபத்மன் இறுதியாக ஒரு மாயையை உபயோகித்து தனதை உருவத்தை மாற்றிக்கொண்டு ஒரு மாமரமாக சமுதிரத்தின் அடியில் கொண்டு ஒளிந்து கொண்டான். அப்படியே முருகப்பெருமானின் திருக்கை வேல் அவனை அடையாளம் கொண்டு அவனை அழித்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நெடும் போர் வேலை புரந்தர பூபதியே. புரந்தர பூபதினா இந்திரனின் தலைவனே, இந்திரனுடைய அரசனே. பூபதினா அரசன், இந்திரனுடைய அரசனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ அப்படின்னு கேட்கிறார். என்ன சொல்றாருனாக்கா, மெய்யே, அதாவது மெய் என்று அறியப்படும் இந்த பொய்யான மெய்யே மெய் என்று நினைத்து, இது மெய், இது வந்து மெய்ன்னு சொல்றோம், இதை வந்து மெய்ன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா எது மெய்யோ அந்த பரம்பொருளை பொய் என்று நினைத்துக் கொள்கிறோம். அப்படி நினைப்பதனால் அந்த தவறான புரிதல் காரணமாக, அதுதான் அறியாமை அஞ்ஞானம் சொல்றோம். அந்த அஞ்ஞாமை காரணமாக நாம் இந்த உடல், நம்ம அப்படியே எழுதின பாடி மைண்ட் இன்டர்லெக்ட் இருக்குது, அதுல வந்து அதே கருத்து தான் இல்லையே சொல்றார். இந்த உடலே சதம் என்று நினைத்து இதுவே என்றும் நிரந்தரமாக எடுக்கக்கூடியது என்று நினைத்து வெவ்வினை வாழ்வை உகந்து, அதாவது இந்த உடலுக்காக வேண்டி, இந்த உடலின் இன்பத்திற்காக வேண்டி நான் வெவ்வினைகளை, எனக்கு வெம்மையான ஒரு விளைவை தரக்கூடிய, அதாவது வெம்மையான விளைவு என்பது மீண்டும் ஒரு பிறவை எடுப்பது என்பது, இப்படிப்பட்ட விளைவை தரக்கூடிய அந்த பலன்களை கருதி செய்யக்கூடிய வினைகளை நான் புரிந்தேன். இந்த உடம்பின் சுகத்திற்காக நான் பலன்களை கருதி செய்யக்கூடிய வினைகளை புரிந்தேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை, இந்த மனித வாழ்வை உகந்து ஏற்றேன் நான். அப்படின்னா இந்த வாழ்வு வந்து நம்ம வந்து உகந்து தான் இந்த பூமியில பிறக்கணும்னு சொல்லி நம்ம ரொம்ப சந்தோஷமா தான் பிறந்திருக்கோம். ஏன் சந்தோஷமா பிறந்திருக்கோம்னா, போன இந்த பிறப்பு வேண்டான்னு நினைச்சிருந்தா போன ஜென்மத்திலேயே நம்ம முயற்சி பண்ணியிருப்போம், இந்த பிறவி நமக்கு கிடைச்சிருக்காது. இப்போ இந்த பிறவியில நம்ம அடுத்த பிறவி வேண்டாங்கிறதுக்காக என்னென்ன முயற்சி செய்யணும்னு இப்போ நம்ம சிந்திக்கிறோமோ, இந்த சிந்தனை போன ஜென்மத்தில் நமக்கு இருந்தா நம்ம இப்போ பிறந்திருக்க மாட்டோம்.
அதனால வெவ்வினை வாழ்வை உகந்து நம்மளாக தான் ஏற்றுட்டோம். அதுதான் நம்ம அபிராம பட்டரும் ரொம்ப அழகாக சொல்வார். புறம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெங்கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து வரம்பை அடுத்த அறிவியர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே அப்படின்னு சொல்லுவார். புறம்பைனாக்கா கர்ப்பப்பை. புறம்பை அடுத்து கர்ப்பப்பையை நம்மளாக தான் நெருங்கி போகிறோம். யாரும் அதில் போய் புகுத்துறது இல்லை. கடவுள் என்னை வந்து கொண்டு புகுத்திட்டாருன்னு சொல்ல முடியாது. நம்ம செஞ்ச வினைகள் காரணமாக அந்த வினைகளின் காமிய கர்மங்கள் செஞ்சிருக்கோம். அந்த காமிய கர்மங்களின் பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். எந்த வினைக்கும் பலன் இல்லாமல் போகாது. நல்வினை செஞ்சிருந்தாலும் சரி, போன ஜென்மம் முழுக்க எக்கச்சக்க புண்ணியம் பண்ணியிருக்கோம், பாவமே பண்ணலைனாலும் பிறவை எடுத்தாக வேண்டும். ஏன்னா அந்த புண்ணியத்தை ஒரு கணமாவது இந்த இவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கோமே, இதுக்கு ஒரு நல்ல எனக்கு ஒரு பலன் வேண்டும்னு நினைச்சு பண்ணியிருக்கா அத்தனை புண்ணியத்துக்கும் நல்ல பலன்களை அனுபவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பிறவியை நம்ம அடைவோம். ஆனால் பிறவி வந்துடும், அது கண்டிப்பாக வரும். அந்த பிரிவில நம்ம என்ன காரியங்கள் பண்றோம்ங்கிறது அந்த மாதிரி அடுத்த பிரிவு. இந்த பிரிவில் அவ்வளவு நல்ல அவ்வளவு சுகமான வாழ்க்கையை வாழ்வோம். ஆனால் இதனால சில நமக்கு மமதை வந்து பல கெட்ட காரியங்களை பிரித்தால் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பில்டு பண்ணது எல்லாமே போயிடும். பொக்கென ஒரு கணத்தை போக தொலைத்து விட்டா என்ன பீமன் சொல்ற மாதிரி அத்தனையும் போயிடும் ஒரு கணத்துல. நம்ம வந்து ஏன்னா அது ஒரு சிந்தனை வந்தா போறோம். இவ்வளவு நல்ல காரியம் பண்ணியிருக்கேனே, இதுக்கு பலன் வேணும்னு சொன்னா பலன் வந்துடும். கை மேல பலனை கொடுத்துரும், நல்ல பிறவியா கொடுத்துரும் இறைவன். நம்ம தான் தேடிக்கிறோம், இறைவன் சொல்லக்கூடாது. நம்மளாக அடுத்த பிறவி நல்ல பிறவியாக நாம் தேடி செல்கிறோம். அதனால நமக்கு இந்த பிறவி நல்லதா கெட்டதாங்கிறது நாமே தான் நிர்ணயித்துக் கொள்கிறோம். யாரும் சில பேர் சொல்லுவான், அவனை பாரு எவ்வளவு நல்ல சுகமான வாழ்க்கை, அவனுக்கு கடவுளுக்கு ஏன் இந்த பாரபட்சம், என்னை எவ்வளவு கஷ்டத்தில் அழுதிருக்கேன். கடவுள்னு ஒருத்தர் வந்து யாரும் ஒன்று வந்து அவனை நல்ல வாழ்க்கை அவனுக்கு கெட்ட வாழ்க்கைன்னு கொடுக்கல, நாம தேடிக்கொண்டதுதான். போன ஜென்மத்தில் நம்ம என்ன காரியம் பண்ணியிருப்போமோ அதுக்கு தகுந்த வாழ்க்கை நமக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்கிறது. அதைத்தான் சொல்ல உரம்பை அடுத்து குடிப்புக்க ஆவி அப்படின்னு சொல்லி சொல்றேன். நாம போய் குடி போதுறோம். கர்ப்பப்பையில அம்மா வந்து போய் எங்கேயோ இருக்கிற ஆவியை பிடிச்சி இருந்தா வான்னு சொல்லி போட்டுக்கல, நம்மளாக போய் தேடிட்டு போய் இந்த கர்ப்பத்தில் இருந்தாதான் நமக்கு அடுத்த ஜென்மத்துல போன ஜென்மத்தினுடைய பலன்களை சரியா அனுபவிக்க முடியும்னு தேடிட்டு போறோம். இந்த ஆன்மா வந்து இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு லிமிட்டட் பவர் கெப்பாசிட்டி. இந்த உடம்பை விட்டுடுத்துனா அதுக்கு இன்ஃபைனைட் பவர். கடவுளுடைய ஆன்மா பியூர் ஆயிடுது. இந்த அதனுடைய அழுக்கு அதுக்கு இந்த ஆன்மாவுக்கு எப்படி தருதுன்னா, இந்த மனசு இந்த உடம்பு இந்த அசுத்தமான அந்த மனசும் உடம்போடு ஆன்மா சேரும் போது அதுக்கு அசுத்தம் வருது. இந்த உடம்பை விட்டுடுத்துனா அது பரிசுத்தமாயிடுது, அது இறைவன் ஆயிடுது. அது இறைவனுக்கு என்ன சக்தி உண்டோ அதெல்லாம் அந்த ஆன்மாவுக்கு உண்டு. அதனால அந்த ஆன்மா சிந்திக்கும், நம்ம என்ன போன ஜென்மத்தில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு உண்டான பலனை அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த தாயாரின் கர்ப்பத்தில் தான். இந்த தாயார் கர்ப்பம் மனித தாயார் முடிஞ்சலை, எந்த ஒரு இனமாக இருந்தாலும் அந்த இனத்தின் தாயின் கர்ப்பத்தில் தேடி போய் அமர்கிறது அந்த ஆன்மா. அதுதான் ரொம்ப அழகாக இருக்கிற புறம்பை அடுத்து குடிபுக்க ஆவின்னு. அதுதான் இந்த பாட்டில் சொல்றார். சூர் வேறு குண்டு இருக்குல்ல, எந்த பாட்டு பார்க்குறோம் பண்ணுமா? மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து, நானாக உகந்து இந்த வாழ்வை ஏற்றுக்கொண்டேன், இந்த பிறவியை ஏற்றுக்கொண்டேன். இப்படி உகந்து ஏற்ற நான் அடியேன் அழைய தகுமோனாக்கா, இந்த ஒரு பிறவியை நான் எடுக்கலப்பா, நான் போன பிறவை எடுத்துட்டேன், அதுக்கு முந்தின பிறவை எடுத்தேன், கோடி பிறவை எடுத்திருக்கேன். அந்த கோடி பிறவியில் ஒரு பிறவிலேருந்து இன்னொரு பிறவிக்கு நான் போக வேண்டியிருந்தது, அலைஞ்சு போனேன், காலால் நடந்து போனேன். அதான் ஒரு பாட்டில் போவேன், இது வல்வினையே கால் நொந்தேன்னு வரும் இல்லையா, மாதாவும் உடல் செலுத்தால் வல்வினையே கால் செலுத்தேன், வேதாவும் கை செலுத்தி விட்டானேன்னு ஒரு பாட்டு பார்த்தோம்ல. நான் கால் செலுத்தி விட்டேன்னா ஒரு பிறவிலேருந்து இன்னொரு பிறவின்னு நடந்து போய் செலுத்தி போயிட்டேன். அதுதான் சொல்றான். இது வந்து அலைய தகுமா, ஒரு பிறவிலேருந்து இன்னொரு பிறவி, அப்புறம் இன்னொரு பிறவி அலைஞ்சிட்டே இருக்கேன் நான், இதுக்கு என்னதான் முடிவுங்கிறாரு அப்படின்னு சொல்லி தனக்காக வேண்டி தானே இறக்கப்பட்டுக் கொள்கிறார். ஐயோ அப்படிங்கிறார். ஐயோனாக்கா இப்படி ஒரு கஷ்டம் எனக்கு வந்ததே, நான் இப்படி ஒரு போகுது தெரியா, அதுக்கு பேர் தான் கழிவிறக்கம். தனக்குத்தானே இறக்கப்பட்டுக் கொள்வதற்கு கழிவிறக்கம். இதை சொல்லும்போது எனக்கு வந்து பாரதியார் எழுதின ஒரு அருமையான வசன கவி ஞாபகம் வந்து பாஞ்சாலி சபதம். அதில் வந்து பீமன் வந்து ஒரு சூள் உரைப்பான். அந்த சூழலில் சூதர் மனைகளிலே அன்னே தொண்டு மகளிர் உண்டு, சூதிர் பணையம் என்றே அங்கோர் தொண்டச்சி போவதில்லை அப்படின்னு வரும், வரிசையாக வரும். போட்டு இந்த இவ்வளோ பாஞ்சாலியில் சூதில் இழந்ததுக்காக தர்மபுத்திரனை கோவிச்சுக்கிற அந்த வரி ரொம்ப
ரொம்ப சோகத்தோடையும் கோபத்தோடையும் சொல்லக்கூடிய அந்த டயலாக் அது. அதில் கடைசியில் சொல்லுவார், துருபதன் மகளை திருஷ்டத்யும்னன் உடன் பிறப்பை இரு பகடை என்றாய், ஐயோ இவருக்கு அடிமை என்றார். ஐயோங்கிற வார்த்தை சொல்றேன். அப்ப அவ்வளவு நொந்து போய் பீமன் சொல்லுவான், கோபத்தோட சொல்லுவான், ஐயோ இவருக்கு, இவர்னா இந்த கௌரவர்கள், துருபதன் மகளை திருஷ்டத்யும்னன் உடன் பிறப்பை பாஞ்சாலியை இரு பகடை என்றார். இந்த பகடையில வந்து தர்மபுத்திரன் கேட்பான் சகுனி, என்ன நம்பர், அடுத்த நம்பர் உனக்கு என்ன வேணும், அப்போ 2ன்னு சொல்லணும். பாஞ்சாலி இழக்கும்போது 2ங்கிற நம்பர் தான் தர்மபுத்திரன் சொல்லியிருக்கான். 2 அவ்வளோதான். சகுனிக்கு சொன்னபடி கேட்கும் அந்த பகடை. அப்போ 2 போட்டுட்டா அவள் அடிமை ஆயிட்டா. அதான் சொல்றான், இரு பகடை என்றாய், ஐயோ இவருக்கு அடிமை என்றாய் இந்த அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவான். அது வந்து அது மாதிரி அது வந்து இறக்கப்படுறது, அதாவது தங்கள் மீது. அதோட முக்கியமா பாஞ்சாலி, இப்போ இவர்கள் எல்லாம் அடிமையானோன்னு அவன் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பேசாம இருந்தா. அர்ஜுனன் பீமன்லாம் வாய் மூடிட்டு உட்காந்து அவ கிரீடத்தை கழட்டி வச்சா. அது நான் அடுத்த பாட்டில் பார்ப்போம். கிரீடத்தை கழட்டி வச்சா வெளியே வேறன்னு சொல்ல. ஆனால் பாஞ்சாலியை வந்து இழந்தது. அதுக்கப்புறம் சபைக்கு கூட்டின்னு வந்து துச்சாதனன் நம்மளை மானபக்கப்படுத்த முயற்சி பண்ணி கிருஷ்ணருடைய அருள்னால அவள் மானம் காப்பாற்றப்பட்டு இத்தனையே நடந்த பிறகு பீமனால பொறுக்க முடியல. அப்படி கோபத்தோட சொல்றான், தம்பி எரித்தழல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தால் அண்ணன் கையை எரித்திடுவோன்னு முடியும் அந்த பாட்டு. கதிரைனாக்கா கதிர்னா இவள் பாஞ்சாலி. ஏன்னா அவள் வந்து அக்னியிலேருந்து, அந்த துருபதன் வந்து குழந்தை வேணும்னு சொல்லி ஹோமம் பண்ணி அந்த அக்னியிலேருந்து நேராக தோன்றினவள் அவள் பாஞ்சாலி. அதனால தான் அவள் கதிர், கதிர்னா பிரகாசம் வீசக்கூடியவள். அந்த கதிரை வைத்து இழந்தான் அண்ணன், உங்களுக்கு அர்த்தம் புரியுது சொல்லும்போது, கையை எரித்திடுவோம். எரித்தழல் கொண்டு வா, எரியிற விறகு கட்டி எடுத்துட்டு வாப்பா சகதேவா, அந்த யுதிஷ்டனோட கையை எரிச்சிடலாம்னு சொல்லி அவ்வளோ கோபத்தோட சொல்லக்கூடியது. அதனால இது ஐயோ அப்படிங்கிறார், ரொம்ப கழிவிறக்கம். நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே, இந்த மாதிரி மெய்யேன்னு நினைச்சிட்டு இந்த மெய்யின்னு நினைச்சு இதுக்காக வேண்டின காமிய கர்மங்களை செய்து உன்னுடைய பரம்பொருளாகிய உன்னுடைய பற்றை நான் பற்றாமல் சென்றேனே, உன் திருவருளுக்கு பாத்திரம் ஆகாமல் போனேனே, இவ்வாறு நான் பிறவி எடுத்து பிறவியிலிருந்து பிறவியாக சென்று கொண்டிருக்கிறேனே, இது இவ்வாறு நான் அலைவதற்கு தகுதியானவனோ, இது எனக்கு முறையோ நீதியோ அப்படின்னு கேட்டுட்டு அதுக்காக வேண்டி ஐயோங்கிறார். இந்த மாதிரி நான் பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே. சில பேர் தப்பு பண்ணிட்டு ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேனே சொல்றது இல்லையா, அதுதான் சொல்றார். அடுத்து ரொம்ப அழகாக சொல்றாரு இருக்கும், முருகனை டிஸ்கிரைப் பண்றார். கையோ கையிலோ கழலோ முழுதும் செய்யோங்கிறார். அப்படின்னா முருகனை அப்படின்னு சொல்லிட்டு முருகனை தரிசனம் பண்றார். பண்ணா முதல்ல அவரோட கை தெரியறது, கையோ அப்படிங்கிறார். அந்த கை தெரிஞ்ச உடனே அந்த கை வந்து தனக்கு அனுகிரகம் பண்ணுமா அப்படின்னு பார்க்கும்போது கையில வந்து வேல் இருக்கு. ஒன்று வேலை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம் வருது. இப்போ அந்த கையை பார்த்தோன்னா அந்த கை என்னவா இருக்கு, செந்நிறமா இருக்கு. முருகனுக்கே செவ்வேல்னு பேரு. கை செந்நிறமா இருக்கு. கை செந்நிறமா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அந்த கையினால இரவும் பகலும் இது 24/7 சொல்லுவாள். அந்த மாதிரி கண்டினியூஸா எப்பொழுதும் இடைவிடாமல் முருகப்பெருமான் தனது அடியவர்களுக்கு தன் திருக்கரங்களால் அருள் செய்து கொண்டே இருக்கிறார். அவ்வாறு அருள் செய்து செய்து அவருடைய திருக்கரங்கள் சிவந்து விட்டன. இப்போ கொடை கொடுத்து கை சிவந்தது கர்ணனுக்குன்னு ஒரு பாட்டு வருது. அது மாதிரி தன்னுடைய அடியவர்களுக்கு அருள் செய்து முருகப்பெருமானின் திருக்கரங்கள் சிவந்தன. எதுக்காக சிவந்தனன்னு சொல்லினா அடுத்த வரியில வந்து செய்யோ என்று, செய்யோன்னா சிவந்தவனேன்னு அர்த்தம். செய்யோன்னா உங்களுக்கு மாதிரி தெரியுமே அபிராம இந்த இதில் பிங்களை நீலி செய்யால் வெளியால் பசும்பெண் கொடியே. செய்யால்னாக்கா சிவந்த நிறமுடையவள், வெளியால்னா வெண்ணிறமுடையவளே. பிங்களை நீலி செய்யால் வெளியால் பசும் பெண் கொடியே அப்படின்ற பச்சை நிறமுடையவளேன்னு முடிக்கிறார். பச்சை நிறம் கொடி போன்றவளே அப்படின்ட்டு. அது மாதிரி செய்யோன் அப்படின்னா செந்நிறம் உடையவனே. எதெல்லாம் செந்நிறம்னு சொல்றார். முதல்ல வந்து கையோ, உன் கைதான் சிவந்த நிறமோன்னு கேட்டா இல்லை, அது மட்டும் இல்லை. அந்த கையில பிடிச்சிருக்கேன் அந்த அயில்னா வேல், கூர்மையான வேல். அந்த வேலும் சிவந்திருக்கு. வேல் ஏன் சிவந்ததுன்னா மிகுந்த கோபத்தோடு அசுரர்கள் மீது அது போர் செய்தது. முருகப்பெருமான் வேலை தொடுத்தவுடன் அசுரர்களிடம் கோப அக்னியோட சென்றது. அதனால தான் வேல் போகும்போதே அக்னியோட போகிறது. அந்த அக்னியோட போனதுனால தான் அந்த குன்றை வந்து தொலைக்க முடிஞ்சது. ஏன்னா இப்போ வந்து ட்ரில் பண்ணும்போது நல்லா ஹீட்டு வரும். ஹீட்டு பண்ணி தான் அதை வந்து அந்த பாறையோ எதையோ நம்ம தொலை போடுறோம். அது மாதிரி குன்றை தொலை போடுவதற்கு
இந்த வேல் கூரான வேல் தன் மீது அக்னியையும் தாங்கி சென்று அந்த குன்றை தொலை செய்தது. அதனால கோபத்துடன் சென்ற வேல். அந்த கோபம்ங்கிறது என்ன நிறத்தை சேர்ந்தது? செந்நிறம். கோபம் இருக்கும்போது கோபத்தினால முகம் செவந்து போயிடுதுன்னு சொல்றோம் இல்லையா? நாணத்தினாலும் முகம் சிவக்கும், கோபத்தினாலும் முகம் சிவக்கும். இங்க வந்து கோபத்தினால் வேல் சிவந்தது. அது மாதிரி வேல் சிவக்கிறதுக்கு இன்னொரு காரணம் உண்டு. எத்தனை அசுரர்களுடைய குருதியை குடித்திருக்கிறது, அந்த குருதி படித்ததனால் வேல் சிவந்தது. முருகனுடைய கை வந்து அவருடைய அடியார்களுக்கு அனுகிரகம் செய்ததனால் சிவந்தது. வேல் கோபத்தினால் சிவந்தது, குருதியினால் சிவந்தது. கையோ வெயிலோ கழல். இப்போ வந்து முருகனுடைய கையை பார்க்கிறார், இந்த வேலை பார்க்கிறார். வேலை பார்த்த உடனே வேலை முழுவதும் பார்க்கணுங்கிற ஆசை. வேல் வந்து ஞானத்தைக்குரியது. அந்த ஞானம் வந்து இந்த வேலினுடைய அடியிலிருந்து நுனியிலிருந்து அடி வரைக்கும் செல்லக்கூடிய வேலை மேலேருந்து கையிலேருந்து பார்க்க வேல் முருகனுடைய கண் வரைக்கும் போகக்கூடியது. கையில ஏற்றிட்டாங்கன்னா அதனுடைய வேலுடைய நுனி வந்து அவருடைய கண் வரைக்கும் போகும். நீங்க ஏதாவது விக்கிரகம் தான் பார்த்து வரைக்கும் அங்கிருந்து அவருடைய திருவடி வரைக்கும் அந்த வேலுடைய அடி செல்லக்கூடியது. அந்த காம்பு வந்து திருவடியில் வரும். அதனால வேலை வந்து மேலேந்து கீழே அவர் பார்த்து வரும் பொழுது அந்த வேலுடைய அடி அவருடைய கண்களுக்கு தென்படுகிறது. வேலுடைய அடி தென்படும் பொழுது அதற்கு அருகில் இருப்பது எது? முருகனுடைய திருவடிகள். அதனால திருவடிகள் அவர் கண்களுக்கு தெரிய வருகிறது. திருவடிகள் சிவந்தவை. திருவடிகள் ஏன் சிவந்தவை என்றால் 33 தேவர்களும் இடையராது முருகப்பெருமானின் திருவடிகளில் தமது சிரங்களை வைத்து பணிந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருடைய சிரத்தினுடைய இது பட்டு சிரமம் பட்டு அந்த திருவடி சிரமப்படாமல், சிரமப்பட்டது ஆனால் அது சிரமப்படவில்லை. 33 தேவர்களுடைய சிரமம் பட்டால் சிரமம் தானே தோன்றமானால் முருகன் அதை சிரமமாக எடுத்துக்கொள்வேன். இருந்தாலும் அவனுடைய திருவடி சிவந்து விட்டது. அதனால அவனுடைய கை சிவந்தது, அவனுடைய வேல் சிவந்தது, அவனுடைய கழல் சிவந்தது. கழல் வந்து ஏற்கனவே சொல்லுங்க, வீரர்கள் தனது பாதங்களின் பக்கத்தில் இந்த கணுக்காலில் அணியக்கூடிய ஒரு வீர கழல் சொல்லக்கூடிய ஒரு ஆபரணம். கழல் அப்படின்னாக்கா இது வந்து ஆகுபெயர். இந்த கழல் வந்து இந்த கழல்ங்கிற பொருளை குறிக்காம அந்த பொருளில் இருக்கிற இடமாகிய திருவடியை குறிக்கிறது. அதனால் முருகப்பெருமானின் கழல் சிவந்ததுன்னா கழலை அணிந்த திருவடிகள் சிவந்தன. அதனால கை சிவந்தது, வேல் சிவந்தது, திருவடி சிவந்தது ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கேன். முருகப்பெருமானே, நீ முழுவதுமே சிவந்தவன் அல்லவா, செந்நிற மேனியன் அல்லவா, நீ செவ்வேல் அல்லவா அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன சொல்ற? முழுதும் செய்யோய். ஒவ்வொன்றா சொன்னேன். ஐயோ கழலோன்னு சொல்லிட்டு முழுதும் செய்யோய். நீ முழுக்க சிவந்த நிறத்தன் அல்லவா, செவ்வேல் அல்லவா. மாரணியும் குமாரனையும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கருத்தை நம்ம பார்த்தோம். மாறன் வந்து கருநிற வேல், குமாரன் செந்நிற வேல், செவ்வேல். அதனால அவன் முழுதும் செய்யோ அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஏறிய சேவகனே. மயில் மீது ஏறி செல்லக்கூடிய சேவகன்னா வீரன் அர்த்தம். இன்னொன்னு சேவகன்னா சேவகம் புரியக்கூடியவன். அவன் யாருக்கு சேவகம் புரிகிறான்னா பரமாத்மாவான அவன் ஜீவாத்மாவான நமக்கு சேவகம் புரிகிறான். ஏன்னா நம்ம எவ்வளோ வேண்டுதல்கள் வைக்கிறோம். ஒன்று வந்து லோகாயுதமான வேண்டுதல்கள் வைக்கிறோம். நமக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், அதையும் வந்து நிறைவேற்றி கொடுக்கிறான். அப்புறம் எவ்வளோ பேர் உன்னுடைய அருள் வேண்டும், உன்னுடைய திருவடிதான் வேண்டும், எனக்கு எதுவும் வேண்டாம், பிறவி ஏற நினைக்க வேண்டும், பிறவி ஏற நினைக்குவனின் ஆசைப்பாடை நான் தவிர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். தவிரணும்னு நான் சொல்றான். நான் தவிர்க்க மாட்டேன், பிறவி அற்று போக வேண்டும் என்ற ஆசை எனக்கு உள்ளது. ஆகையினால் உனக்கு உன்னுடைய திரு அருளை பெறுவதற்கு உண்டான தகுதி அனைத்தும் எனக்கு வந்துவிட்டது. முருகப்பெருமானே, நீ வந்து என்னை ஆட்கொள்னு அப்படி கூப்பிடுறவள் இருக்கா. அதனால அவனுடைய அடியவர்கள் பலவிதமாக அவனை கூப்பிடுவர்கள் இருக்கிறார்கள். யார் எங்க கூப்பிட்டாலும் ஓடி போய் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அதுக்கு அவனுக்கு வேகமான விரைவாக செல்லக்கூடிய ஒரு ஊர்தி வாகனம் வேண்டும் அல்லவா, அதுதான் மயில் வாகனம். அதனால சொல்றார், மயில் ஏறிய சேவகனை. மயில் ஏறி நீ சேவகனாக போகிறாய். எங்கு சேவகனாக போகிறாய்? ஜீவாத்மாக்களுக்கு சேவகம் புரிவதற்காக நீ செல்கிறாய். எத்தனை எளியவன் இந்த முருகப்பெருமான். அந்த பரம்பொருள் அவன் நமக்கு அருள் புரிவதற்காக வேண்டி தான் இருக்கும் இடத்தை விட்டு நாம் எங்கு இருக்கிறோமோ அங்கு வருகிறான். நம்ம வந்து மரண படுக்கையில் இருக்கும் பொழுது திடீர்னு ஏதோ நமக்கு நல்ல காலம் முருகான்னு சொல்லிட்டோம்னாக்கா யமதூதர்களை வரத்துக்கு முன்னாடி அவன் ஓடி விட்டுருவான், கூட்டிட்டு போயிடுவான்.
அந்த மாதிரி அது அவனுடைய கருணை, பெருங்கருணையினுடைய அடையாளம். மயில் ஏறிய சேவகனே அப்படிங்கிறார். அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்தலையே அப்படிங்கிறார். முருகா, உன்னுடைய அருளை பெற வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ஆசைக்கு நான் தகுதியானவன் என்று உன்னிடம் வந்து காண்பிப்பதற்கு எனக்கு எந்த ஆதாரமும் இல்லையே முருகா. நான் உனது திருவடியை பற்றவில்லை, நான் உனது திருக்கோயில்களுக்கு செல்லவில்லை, அந்த திருக்கோயில்களில் இருக்கும் மற்ற அடியவர்களுக்கு நான் சேவகம் செய்யவில்லை, எந்த விதத்திலும் நான் யாருக்கும் எந்த உதவியும் செய்யவில்லை. ஆனால் உனது அருளை பெற வேண்டும் என்ற ஆசை மட்டும் எனக்கு இருக்கிறது. அந்த ஆசைக்கு நான் உரியவன் என்று உன்னிடம் நான் நிரூபணம் செய்வதற்கு என்னிடம் எந்த ஆதாரமும் இல்லையே முருகா அப்படின்னு மனசு சங்கடப்படுறார். ஆதாரம் இல்லை, அருளை பெறவே, அதாவது உன்னுடைய அருள் எனக்கு வேண்டும் என்று நான் நினைத்தால் மட்டும் போதாது, நம்முடைய அருள் இவனுக்கு நாம் வழங்க வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும். நீ எப்போது அப்படி நினைப்பாய்? உன்னுடைய அருளுக்கு பாத்திரம் ஆகும்படியான காரியங்களை நான் செய்திருந்தால் இவன் நம்முடைய அருளுக்கு பாத்திரமானவன், அவனுக்கு விரைந்து சென்று நாம் அருள் செய்ய வேண்டும் என்று நீ நினைப்பாய். அதனால அவர் சொல்றார், ஆதாரங்களே உன் அருளை பெறுவே. எங்கிட்டையும் ஆதாரம் இல்லை. அது மாதிரி நீ வந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கு தகுந்த மாதிரியும் நான் நடந்து கொள்ளவில்லை. அதனால அடுத்த வழியில என்ன சொல்றாருன்னா, நீதான் ஒரு சற்றும் நினைந்திலே. சரி, நீயாவது நினைச்சியா, சரி இவன் தான் வந்து அருளை பெறணும்னு ரொம்ப ஆசைப்படுறான், அந்த அருளுக்கு தகுதி இல்லாம இருக்கான், சரி பரவாயில்ல இருந்தா இருந்துட்டு போட்டோம், நம்மளா போய் அவனுக்கு அருள் புரியலான்னு நீ நினைச்சியா? இல்ல, நீயும் நினைக்கலங்கிறார். நீதான் ஒரு சற்றும் நினைந்திலேயே அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாருன்னா, வேத ஆகம ஞான வினோதா அப்படிங்கிறார். வேத ஆகம ஞான வினோதா. அதாவது இங்க என்ன நம்ம பார்க்கணும்னா, நம்மளுடைய மதத்துக்கு என்ன பேரு? இந்து மதம்னு எல்லாம் சொல்லுவோம். இதுக்கு இந்து மதம்னு யார் பெயர் வச்சா? இதுக்கு எப்ப இந்த பெயர் வந்தது? ஒரு 300 வருஷம் இருக்கும். இந்த ஃபாரினர்ஸ் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் இந்த சிந்து நதி இருந்ததுனால சிந்து நதியிலுக்கு ஃபஸ்ட்டு, அதாவது நார்த் வெஸ்ட்லேருந்து இந்தியாவை என்டர் பண்ணுறதுக்கு சிந்து நதி தான் பார்டராக இருக்கு. அதனால சிந்து நதி கடந்து செல்ல வேண்டிய பிரதேசமாக இது இருப்பதால் இதுக்கு சிந்து தேசம்னு பேர் வச்சாங்க. இங்கே சிந்து தேசம், சிந்தியா அப்படின்னு பேர் வந்து அது இந்தியான்னு ஆயிடுது. இந்த பேர்லாம் வந்து ஒரு 300 வருஷம் தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம பாரத தேசத்தினோட பேர் அகண்ட பாரதம், அப்புறம் பாரதம் அப்படின்லாம் பேரு. அது இப்போ இந்தியானே மாறிடுது இப்போ. அது மாதிரி இந்த இடத்துல இருந்த அந்த கலாச்சாரம், அந்த வே ஆஃப் லைஃப், இது நான் ரிலிஜன் சொல்ல மாட்டேன், வே ஆஃப் லைஃப், அதுக்கு வந்து அவா பெற்ற பேரு வந்து சிந்து மதம்னு பேர் வச்சாங்க, சிந்து ரிலிஜன். அது மறுபடி போய் இந்து ரிலிஜன் ஆயிடுது. இந்த இந்து ரிலிஜன்கிற பேர் வந்து மேக்சிமம் ஒரு 300 வருஷம் இருக்கும். ஓகே, ஆனால் இதை வச்சுட்டு இப்போ எல்லாருமே நிறைய பேர் இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்ல வந்துட்டா, இந்து ரிலிஜன் வந்து 300 வருஷம் தான் ஆச்சு, ரொம்ப புது ரிலிஜன். கிறிஸ்டியானிட்டிலாம் 2000 வருஷமா இருக்கு. இஸ்லாம் வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருது. இந்து ரிலிஜன் வந்து 300 வருஷம் தான் ஆச்சு வந்து அப்படின்னா ஆதிசங்கரர், பெரிய வியாசர் எல்லாமே 300 வருஷத்துக்குள்ள வந்தவா தான் அப்படிங்கிற அர்த்தமா இருக்கு. இது சனாதன தர்மம். அதனாலதான் என்ன பண்ணா, அதை கவுண்டர் பண்றதுக்கு, அந்த ஆர்குமெண்ட்டை கவுண்டர் பண்றதுக்காக நம்ம இந்தியாவில் இருக்கிற சில பேர் வந்து இது இந்து மதம் அல்ல, இது சனாதன தர்மம். சனாதனம்னு என்னைக்கு இருந்தது? ஆயிரக்கணக்கு. இது ராமாயணமே 15,000 வருஷத்துக்கு முன்னாடி, மகாபாரதம் 5000 வருஷம் முன்னாடி நடந்தது. அதுக்கு முன்னாடி வந்து ராமர் பிறந்ததே ஒரு இந்துவா தான் பிறந்தார். அதனால இந்த இந்துங்கிற வார்த்தையை நான் உபயோகிக்கிறேன், தப்பு. இந்த மதத்தில் தான் பிறந்தார். ஏன்னா இந்துன்னு சொன்னாலே 300 வருஷம் ஓல்டு ரிலிஜன் ஆயிடுது. அதில்
இது வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றி மூத்த கொடின்னு தமிழ் படத்தை சொல்ற மாதிரி அந்த மாதிரி மற்ற அதாவது இந்த உலகத்துல மற்ற தேசங்கள்ல வந்து கற்காலம் இருந்தது, எந்த நாகரிகமும் இல்லாம வந்து வெறும் இந்த ஒரு இலைகளை ஆடையாக உடுத்தி கொண்டு அப்படி இருந்த அந்த காலத்தில் இங்கு ஒரு அற்புதமான நாகரிகம் வளர்ந்திருந்தது. ராமர்லாம் ஒரு நாகரிகத்தினுடைய ஒரு எல்லையில இருக்கார். அப்படிப்பட்ட உச்சம் அது 15,000 வருஷம் முன்னாடி இருக்கு. அப்படிப்பட்ட இது பதம் இது. ஆனால் அதனால வந்து சனாதன தர்மம்னு பேர் வச்சார். ஆனா இந்த மதத்துக்கு சனாதன தர்மம்ங்கிற பேர் இருக்காங்கன்னா இல்லை, அதுவும் கிடையாது. ஏன்னா சனாதன தர்மம்ங்கிற பேர் இருந்ததுன்னா நம்முடைய ஸ்கிரிப்சர்ஸ் இவ்வளோ பல்லாயிரக்கணக்கான வருஷம் முன்னாடியிலேருந்து இருக்க ஸ்கிரிப்சர்ஸ் வேதங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் சனாதன தர்மம்ங்கிற ஒரு வார்த்தை குறிப்பா எங்கேயாவது வந்திருக்கணும். இல்லை, எங்கேயுமே தேடினா சனாதன தர்மம்ங்கிற வார்த்தை இருக்கு, சனாதனம்ங்கிற வார்த்தை இருக்கு. நம்ம மதத்துக்கும் சனாதன தர்மம்ங்கிற பேர் எங்கேயுமே குறிப்பிடல. அப்ப இதுக்கு என்னதான் பேருன்னு இதுக்கு பேரே கிடையாது. ஸோ அனாமிகா பேர் இல்லாத ஒரு ரிலிஜன் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும், யாருக்குமே ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். அதனால இதுக்கு என்ன பேருனாக்க இதுக்கு உண்மையான பேர் வந்து வைதீக மதம். நம்மளுடைய மதத்துக்கு பேர் வைதீக மதம். ஏன்னா நம்முடைய மதத்துக்கு அது வந்து காணபத்தியமா இருக்கட்டும், வைஷ்ணவமா இருக்கட்டும், சைவமா இருக்கட்டும், சாக்தமா இருக்கட்டும், கௌமாரமா இருக்கட்டும், சௌரமா இருக்கட்டும், இந்த சண்மதங்கள் எதா இருந்தாலும் அதுக்கு ஆதாரமா இருக்கிறது வேதங்கள். வேதங்களை அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய இந்த வைதிக மதம் தொன்று தொட்டு அனாதி காலத்திலிருந்து இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது, இன்னும் இருக்கும், இந்த காலத்திலும் அழியாது. அதனால சனாதன தர்மம்ங்கிறதும் அதுக்கு சரியான பேர். ஆனால் இதனுடைய உண்மையான பேர் வந்து வைதிக மதம்ங்கிறது. இந்த வேதம்ங்கிறது இறைவன் ஆதி காலத்தில் பரம்பொருள் இந்த கோணத்தை உருவாக்கும் பொழுதே உருவாக்கியது. இந்த வேதம்ங்கிறது அது வந்து பரம்பொருள் தனது ஞானத்தின் சாரமாக இந்த வேதத்தையும் ஆகமங்களையும் உருவாக்கினார். வேதம்னா என்ன, ஆகமங்கள்னா என்னன்னு தெரியும். இப்போ வேதம்ங்கிறது நம்ம ஷண்மதம் சொல்றே, ஆதிசங்கரை உருவாக்கின ஷண்மதங்கள், அதாவது உருவாக்கின அவர் நெறிப்படுத்தினது, வகைப்படுத்தின 6 மதங்கள். அதுக்கு முன்னாடி இப்படி இல்லாம இருந்தது. அதை வந்து ஒரு நெறிப்படுத்தி எல்லாரையும் ஒரு அம்பரலா கீழே கொடுத்தார். இப்படிதான் நம்ம நெறிமுறைகள் இருக்கணும்னு சொல்லி கொடுத்தார். நம்ம மதத்தை வந்து ஒரு நெறிப்படுத்தினார். அது வந்து ஒரு டெஃபினிஷன் இல்லாமல் வந்து அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தார் ஆதிசங்கர். அதனால ஆதிசங்கருக்கு முன்னாடி நம்ம மதம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவரும் வந்து 5th century BC தான். அவர் அதுக்கு முன்னாடி இருந்தது. ஏன்னா 5th century BC தான் புத்தரே ஒரு இந்துவா தான் பிறந்தார். இந்துன்னு திரும்ப அந்த வார்த்தையை தான் நான் உபயோகிக்கிறேன், சாரி. இந்த மதத்தில் தான் பிறந்தார் அவர். அதனால ஒன்று தொட்டு இருக்கக்கூடிய மதம். அதுக்கு வந்து வைதீக மதம்ங்கிறது பேரு சிறப்பானது. அதாவது இறைவன் ஆதியில் இந்த கோணத்தை படைக்கும் பொழுது தனது ஞானத்தின் சாரமாகிய வேதங்களையும் ஆகமங்களையும் படைத்தான். சரி, வேதம் ஆகமம் இரண்டுக்கு வித்தியாசம்னா, வேதம்ங்கிறது இந்த ஷண் மதங்களுக்கும் பொதுவானது. வைஷ்ணவத்துக்கு வந்து வேற வேதம் கிடையாது. எல்லாமே இந்த 4 சதுர் வேதங்கள் தான், ரிக்வேஜு, சாமம், அதர்வணம். அதுல ஒவ்வொரு வேதத்திலையும் சாக்கைகள், உப பிரிவுகள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யஜுர்வேதம்னா கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம். அந்த கிருஷ்ண யஜுர்வேதத்துல இன்னும் பல இதுக்கு வைசம்பாயனா இப்படி நிறைய இது இருக்கு, பிரிவுகள் இருக்கு. ஆனால் இது எல்லாமே வேதங்கள் தான், சதுர் வேதங்கள். அது மாதிரி இந்த நான் சொன்னேன், இந்த 6 மதங்கள், இந்த 6 மதங்களும் இந்த சதுர் வேதங்களை அடிப்படையாக கொண்டவை தான். இதுக்கு வந்து சைவத்துக்கு ருக்வேதம், வைஷ்ணவத்துக்கு எஜுர்வேதம்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே இதே வேதங்கள் தான். அப்போ இந்த ஷண் மதங்களுக்கு, அந்த மதங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஐடென்டிட்டி வேணும் இல்லையா? அதுக்காக உருவானவை தான் ஆகமங்கள். இப்போ சைவ ஆகமங்கள்னு சைவத்துக்கு தனியா இருக்கு ஆகமங்கள், சாக்தத்துக்கு சக்தி ஆகமங்கள்னு இருக்கு, வைஷ்ணவ ஆகமங்கள் இருக்கு. அது மாதிரி ஷண் மதங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆகமங்கள் இருக்கு. ஆனா இந்த மதங்கள் அனைத்துக்கும் பொதுவாக இருப்பது வேதங்கள். அதனால என்ன சொல்றாருன்னா, முருகா, உன்னுடைய அற்புதமான ஞானத்தின் சாரமாக நீ இந்த வேத ஆகமங்களை படைத்து அந்த வேத ஆகமங்களின் ஞானத்தை கொண்டு திருவிளையாடல்கள் புரிகிறாயே அப்படின்னு சொல்றார். வினோதா அப்படின்னா விளையாட்டு பிள்ளைன்னு அர்த்தம். வினோதான்னாக்க விளையாட்டு பிள்ளை. முருகனும் விளையாட்டு பிள்ளையா சொல்லி திருவிளையாடல்கள் புரிகிறாய். எது மிச்சு புரிகிறாய்னா ஞானத்தை. இப்போ நம்மளாம் வந்து ஊன விளையாட்டுகள் விளையாடுறோம்.
முருகப்பெருமான் ஞான விளையாட்டு விளையாடினார். அவருடைய ஞானத்தை, வேத ஆகமம் என்னும் ஞானத்தின் சாரத்தை கொண்டு நீ இந்த புவனத்தில் திருவிளையாடல்கள் புரிகிறாய். இந்த திருவிளையாடல்னாக்கா சிவபெருமான் தான் திருவிளையாடல்கள் பல புரிந்திருக்கிறார். 64 திருவிளையாடல்கள் இருக்கு. அதற்கான திருவிளையாடல் புராணம்னு ஒரு நூலே இருக்கு. இவர் சிவபெருமானுடைய அம்சம் இல்லையா, அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றவர் இல்லையா, அதனால அவருக்கு குறைவாக அவர் இருப்பாரா திருவிளையாடல்கள. எத்தனையோ திருவிளையாடல்கள் புரிஞ்சிருக்காங்க. அதனால வினோதம்ங்கிற பேரு. ஒரே ஒரு திருவிளையாடல் பார்க்கலாம். ஔவையாருக்கு வந்து அருள் புரிந்த திருவிளையாடல். ஔவையார் அந்த காலத்துல எல்லாம் நடந்த கால்நடையா தான் போகும். ரொம்ப தூரம் ஒரு கஷேத்திரத்துல இன்னொரு கஷேத்திரத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கா, காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கா. ரொம்ப பசி, தாகம், களைப்பு, அதனால ஒரு மரத்தடியில உட்காடுறான். உட்காந்து காலை நீட்டிட்டு உட்காந்து ஹாயா இந்த மர நிழல்ல உட்காந்துட்டு பசி அவருக்கு வாட்டி எடுக்குது. அண்ணாந்து பார்க்குற ஏதாவது கிடைக்கணும் பார்த்தா எக்கச்சக்க நாவல் பழங்கள் பழுத்து தொங்கலுங்க. ஆஹா, நமக்கு உடம்புல சக்தி இருந்தா மேலே ஏறி இந்த பழங்களை பறிக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு போது அந்த மரத்துல ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்கான். தெரியும் உங்களுக்கு யார் பையன்? முருகன். அவன் கேட்கிறான், பாலனே எனக்கு பசியினால் வாடுகிறேன்னு சொல்லிட்டு பழங்களை பறித்து போடுகிறாயான்னு. அப்போ சரி இவரோட தமிழோட விளையாடலாம்னு சொல்லிட்டு நான் பறித்து தருகிறேன் பாட்டி, ஆனால் உனக்கு எந்த மாதிரி பழங்கள் வேண்டும்? சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேணுமான்னு கேட்டேன். இவளுக்கு தமிழ் ஞானத்தில் சிறந்தவன். அவளுக்கே புரியல, பழத்தை யாரும் சுடுவாளா? பழம் மரத்துலதான் சுடாது. சுட்ட பழம்னா என்ன அர்த்தம்னு தெரியலையே. சரி இடத்துக்கு ஒப்புனமா, நமக்கு நல்ல பழமே கிடைக்கட்டும், அதை திருட்டு சுடாத பழமே கொடுத்து சொல்றான். அவன் கலையை ஒதுக்காரன், பழங்கள் எக்கச்சக்கமா உதிர்ந்து விழுது. ஔவையார் போயிட்டு பசியினால 1-2 பழத்தை எடுத்துட்டு சாப்பிடலான்னு போனாக்கா அதுல மண்ணு ஒட்டிட்டு இருக்கு. மண்ணு ஒட்டினோட என்ன பண்றாங்க, சரி மண்ணை எடுக்கணும்னு வேண்டி வாயால ஊதுறான். ஊதினா அந்த மண்ணெல்லாம் போயிடுறது. அப்போ முருகன் சொல்றார், சாதாரணமா இந்த ஒரு சூடான நம்ம ஒரு சுட சுட நம்ம பாட்டிக்கு போறோம், எல்லாம் வாழைக்காய் பஜ்ஜி பிடிச்ச பஜ்ஜியை போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சூடா வேணும்னு இருக்கு. அவன் அந்த பானையிலேருந்து எடுத்து ஜார்னையில எடுத்து அப்படி போடுறான். போட்ட உடனே நீட்டுறான், பஜ்ஜியை போடுது. உடனே சாப்பிடணும்னு ஆசை. ஆனா அது கையில எடுத்து சுடுறது. அதை ஆற வச்சு சாப்பிட்றதுக்கு பொறுமை இல்லை. மனசு அடிச்சுக்கிறது. ஐம்புலங்களுடைய இதை நம்ம பார்த்தோம், ஆற்றலை பார்த்தோம் இல்லையா. ஐவாய் புலன் செல்லும் அவா, மனசுக்குள்ள அவா. அதை சாப்பிடணுங்கிற நாக்கு துடிக்கிறது. அதனால உடனே கையில எடுக்கணும். என்ன பண்றோம், அந்த சூடை வேகமா ஊதி அணைச்சி சாப்பிடுறோம் இல்லையா. அதனால சூடை தணிப்பதற்காக ஊதும் பழக்கம் உண்டு நமக்கு. அதனால ஔவையார் மணலை எடுப்பதற்காக ஊதினாலும் முருகப்பெருமான் அதை சூடை தணிப்பதற்காக ஊதியதாக எடுத்துக்கொண்டு, என்ன பாட்டி பழம் சுடுறதா, சுடாத பழம் கேட்டு. அப்போ ஔவையாருக்கு தெரியுது இது சாதாரண பாடம் இல்லை. அது மாதிரி பல திருவிளையாடல்களை புரிந்தவர். அதனால வேத ஆகம ஞான வினோதா, திருவிளையாடல் புரிபவனே அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு கந்தர் அலங்காரத்துல ரொம்ப அழகா சொல்றார், வேதாகம சித்திர வேலாயுதன் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்றார். அதாவது வேத ஆகமங்கிற அற்புதமான அந்த அழகு மிகுந்த அந்த சித்திரத்தை தன் கையில் வேலாயுதமாக கொண்டவனே. அதாவது வேத ஆகமங்களே வேலாயுதமாக, என்ன வேத ஆகமங்கள் தான் ஞானத்தின் சாரம்னு பார்த்தோம். வேலாயுதமும் ஞானத்தின் சாரம். அதனால ஞானத்தின் சாரமாகிய வேத ஆகமங்களையே தன் திருக்கையில் வேலாயுதமாக கொண்ட முருகப்பெருமானே அந்த அலங்காரத்தில் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். வேதாகம சித்திர வேலாயுதா அப்படின்னு அந்த முருகப்பெருமான அதை வர்ணிப்பார். அடுத்தது என்ன சொன்னார், வேதாகம ஞான வினோதா மனோதீதான மன அதீதா. மனதிற்கு அப்பாற்பட்டவன், மனதிற்கு அதீதமானவன், அதுக்கு மிகையானது வேண்டாம். மனதிற்கு அப்பாற்பட்ட, ஏன்னா மனசுக்கு எது தெரியும், எதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும்னா மனசு 5 புலன்களோட இணைந்தது. அதனால 5 புலன்கள் எந்தெந்த செய்திகளை இந்த கோணத்திலிருந்து எடுத்து இந்த உலகத்தில் நாம் சூழ்ந்திருக்கும் நம்மை சூழ்ந்திருக்கும் இந்த உலகத்தில் இருந்து 5 புலன்கள் எந்தெந்த செய்திகளை சேகரித்து அனுப்புகிறதோ அவற்றை மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நமது மனதிற்கு உண்டு. இந்த புலன்களுக்கு எட்டாதது மனதிற்கும் எட்டாது. இந்த புலன்களுக்கு பரம்பொருள் எட்டாது. எனவே மனதிற்கும் எட்டாது. அதனால மன அதீதா, மனதிற்கு அதீதமானவனே, மனதிற்கு எட்டாதவனே முருகனை சொல்லிட்டு சுரலோக
சிகாமணியே. சுரலோகம்னா தேவலோகம். தேவலோகத்தின் சிக்கையின் மணியேனாக்க தேவலோகம்னாக்க தேவலோகத்தில் இருக்கிற தேவர்கள். அந்த தேவர்களின் சிக்கையினாக்க அவர்களுடைய சிரசு. அந்த சிரசில் ஒரு மணியாக இருப்பவனே. இதுக்கு ரெண்டு விதமா அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து தேவர்கள் வந்து அசுரர்களால சிறைபிடிக்கப்பட்ட போது அவர்கள் வந்து மணி மகுடத்தெல்லாம் கழட்டி வச்சிருக்காங்க. எப்பவுமே ஒருத்தருக்கு அடிமை ஆயிட்டோம்னா நம்ம அந்த மகுடம் அணிவதற்கான தகுதியை இழந்து விடுகிறோம். அதனாலதான் இப்ப நான் பாஞ்சாலி சொல்றது சொன்னேன். அதுல வந்து இந்த சூதாட்டத்துல ஒவ்வொருத்தரா இழந்தாங்க. பீமனை தர்மபுத்திரன் இழந்தாலும் பீமன் தன் தலையில் இருக்கிற மகுடத்தை எடுத்து கழட்டி வச்சிருவான். ஏன்னா வந்து அந்த மகுடம் வந்து அவனுக்கு சொந்தம் இல்லையே, துரியோதனாதிகளுக்கு தான் சொந்தம், கௌரவர்களுக்கு தான் சொந்தம். அது மாதிரி எல்லாம் கழட்டி. அது மாதிரி இவர்கள் தேவர்கள் தாங்கள் அசுரர்களுக்கு அடிமைப்பட்டு போன பின் தங்களுடைய கிரீடங்களை கழட்டி வைத்து விடுகிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கிரீடம் இல்லாமல் வாழ்கிறார்கள், அடிமைகளாக வாழ்கிறார்கள். முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து இவர்களை தேவர்களை அமராவதியில் மீண்டும் குடியேற்றி தேவேந்திரனுக்கு இந்திர பதவியை கொடுத்த பொழுது அத்தனை தேவர்களும் தங்களது மணிமுகுடத்தை திரும்ப அணிவதற்குரிய தகுதியை அடைந்து விடுகிறார்கள். என்ன பண்றா, அந்த மகுடத்தை முருகப்பெருமானே நீ அல்லவா எங்களுக்கு இதை மீட்டுக் கொடுத்தான்னு சொல்லி முருகனுடைய திருவடியில வச்சு நமஸ்காரம் பண்றான். அப்ப அந்த மகுடமும் அவருடைய திருவடியை தொடுகிறது, இவருடைய சிக்கையும் அந்த திருவடியை தொடுகிறது. அதனால முருகனுடைய திருவடி அது வந்து மாணிக்கக்கல் போன்ற மணி, மாணிக்கக்கல் தான் மணிங்கிற சிக்காமணியே. மாணிக்கம் போன்ற அந்த மாணிக்கம் போன்ற அந்த கல்லானது அந்த மாணிக்கக்கல் போன்ற அழகிய அந்த திருவடியினுடைய அந்த சிறப்பு இவருடைய சிகைக்கும் வந்து விடுகிறது, இவர் சிகையில் அணியக்கூடிய அந்த மகுடத்திற்கும் வந்து விடுகிறது. எனவே அவருடைய சிகையில் அணியும் மகுடத்திலும் மணி போன்று இருக்கக்கூடியது முருகனின் திருவடி அப்படிங்கிற அர்த்தத்துல சிகாமணியே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குரு ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய். வெற்றிவே